பிரச்சனைக்குள்ள வந்துட்டு ரெண்டு பின்னண சப்ஜெக்டுமா, விபச்சாரமும் வரதட்சணையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்து போன சப்ஜெக்ட். இந்த வரதட்சணைங்கிற கொடுமையினால நடக்கிற இன்னொரு கொடுமை தான் தற்கொலை. அதையும் சொல்ல சொன்னாரு. தற்கொலைக்கு என்ன காரணம்? தர்மபுரியில் நடக்கிற தற்கொலை, சேலத்தில் நடக்கிற தற்கொலை, உசிலம்பட்டியில் நடக்கிற தற்கொலை தான் தெரியுமா? அந்த அளவுக்கு ஒண்ணு வரல. இப்ப விவரம் அடைந்த பருவம் அடைந்த பெண்கள் தற்கொலை பண்றாங்க. என்னத்துக்கு தற்கொலை பண்றாங்க? ஓடி போறதுக்கு தைரியம் உள்ள ஓடி போயிடுறா. சில பேர் யோசிக்கிறா, நம்ம ஓடி போயிட்டோம்னா நம்ம அப்பனுக்கு கேவலம்ல, நம்ம ஆத்தாவுக்கு கேவலம்ல, பின்னாடி இருக்கிற 4 தங்கச்சி கல்யாணம் நடக்காத, நம்ம மட்டும் தானே ஓடி போக முடியும், அவங்க நடமாட முடியாத, அவங்க தற்கொலை பண்ணிக்கிடுவாங்கள, அவங்க செத்துருவாங்கள, இதை தடுக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம வசதி இல்லையே, நம்ம அப்பனுக்கு பண்ணித்தர முடியாத, இப்படி எல்லாம் கணக்கு போடக்கூடிய பொம்பளை என்ன பண்றா? தற்கொலை பண்ணிக்கிறா. அப்ப இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். பொம்பளைங்க தற்கொலை பண்றாங்கன்னா அதுக்கு அளவுக்கு உங்க நடக்குது. இந்த தற்கொலை கேஸ் பெரும்பாலும் நடக்கிறதுனா திருமணம் தாமதமாகிறதுனால, உரிய நேரத்தில் வாழ்க்கை கிடைக்காதனால, அல்லது வாழ்க்கை கிடைச்ச பிறகு வரதட்சணை அதிக வேண்டும் என்று வற்புறுத்துற காரணத்தினால இந்த மாதிரி தற்கொலை நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண் குழந்தையை உயிரோடு புதைச்சாங்க. அதெல்லாம் கேள்விப்படுறோம். எப்படி புதைச்சிருப்பாங்கன்னு நம்ம ஆச்சரியப்பட்டோம். இன்றைக்கு பார்த்தா வரதட்சணை கொடுமையினால உசிலம்பட்டியில் என்ன பண்றாங்க தெரியுமா? குழந்தை பிறந்த உடனே, உசிலம்பட்டினா ஒரு ஊரு இல்ல, அந்த ஏரியாவுலயே தேனி மாவட்டம் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த ஏரியாவுல என்ன நடக்குது தெரியுமா? பொம்பளை புள்ள பிறந்த உடனே கள்ளிப்பால வாயில ஊத்தி கொண்டு விடுவான். பிறந்த அன்னைக்கு யாரு கொள்ளுவா? தாய், பெத்த தாய். பாசத்துக்கு உதாரணமா சொல்றோமே, அந்த தாய் கொள்றா. இதே மாதிரி சேலத்துல, இதே மாதிரி தர்மபுரியில, அப்ப தனியார் தொலைக்காட்சியில இருந்து ஒரு பேட்டி காண்றான். தமிழ் தொலைக்காட்சி தான். அவன் போய் கேட்கிறான், ஏமா கொள்றீங்க? பெத்த பிள்ளைய கொள்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? அவன் கேட்கிறான். அப்ப அவ சொல்றா, ஒரு தாய் நான் கண்ணால பாக்குறேன், தாங்க முடியல. பெத்தவ சொல்ற, அம்மாக்கார் சொல்றா, இது பெருசா ஏற்கனவே நாள் இருக்குது, இது பொம்பளையா போச்சு, இது வளர்ந்து, இது ஆளாயி, இது பெருசா போச்சுன்னு சொன்னா நாங்க நகை போடணும்ல, நாங்க சீர்வரிசை செய்யணும்ல, நாங்க டவுரி கொடுக்கணும்ல, அதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லைங்கள, அதுதான் கொண்டு விட்டார், சாவடிச்சு விட்டார். சாதாரணமா சொல்றான், என்னமோ பேப்பரை கிழிச்சு போற மாதிரி சொல்றான், ஒரு சட்டையை கிழிச்சு போற மாதிரி சின்ன விஷயமா சொல்றான். சாவடிச்சு விட்டேன், நான் தான் சாவடிச்சேன். எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? அதை விட இது சின்னதான், பரவாயில்ல. அன்னைக்கு நாங்க அழுது போறதை விட இது பரவாயில்ல. அப்ப இந்த தர்மபுரி சேலமும் இங்க வர எவ்வளவு நாள் ஆகும்? திருப்பூருக்கு வர எவ்வளவு நாள் ஆகும்? யோசிச்சு பாப்பா. நம்ம புள்ள பெருசா போய் தற்கொலை பண்றதை விட நம்மளே குழந்தையில பண்ணிட்டோம்னா அந்த 20 வருஷத்துடைய செலவு மிச்சமாமல அம்மாக்கார கணக்கு பண்றா. நம்ம பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அந்த வசதி நம்மள்கிட்ட இல்ல. 20 வருஷம் வளர்த்து அப்புறமேல அவ சாவுறதை விட, அவ சாணி போட கரைச்சிட்டு குடிச்சு சாவுறதை விட நம்மளே சிம்பிளா பண்ணிடலாமே. ஒரு கஷ்டமும் தெரியாது. குழந்தையில போனா கஷ்டம் தெரியாதுங்க, ஈஸியா மறந்துடுவாங்க. கை குழந்தையில போனா வளர்த்ததுனாலதான் அதிக பாசம் இருக்கும். ரொம்ப சின்ன பிள்ளையில போனா சீக்கிரமா மறந்துடுவோம். அப்ப அந்த மாதிரி போயிருமேன்னு சொல்லி அந்த தாய்மார்கள் நினைச்சிட்டாங்களே, நினைச்சு கொள்றாங்களே. அதுக்கு என்ன காரணம்? டவுன்கள்ல, பெரிய பெரிய நகரங்கள்ல கருவுல இருக்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்து, ஏற்கனவே 3 பொம்பளை பிள்ளை இருந்தா இதை காலி பண்றான். ஒரு ஊசியை போட்டு கருவுக்குள்ள சமாதி பண்ணி அடுத்த தொழில் போடுறான். உசுரோட தொடிச்சிட்டு வந்தா தானங்க பாசம்லாம், செத்து கட்டியா வந்தவங்க என்ன இருக்கு? அப்ப எல்லாரும் கொள்றான். பொம்பளை பிள்ளை பிறந்தாலே கொள்றதுங்கிற அளவுக்கு தகப்பனும் தாயும் தீர்மானத்துக்கு வர்றாங்கன்னா நடக்குதுன்னு சொன்னா இதுக்கு யாரு காரணம்? இந்த தற்கொலைக்கு யாரு காரணம்? இந்த சிசு கொலைக்கு யாரு காரணம்? அல்லாஹ் சொல்றானே, ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐயி தம்பின் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண்களிடத்தில் விசாரிக்கப்படும். உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளிடத்தில் விசாரிக்கப்படும். என்ன விசாரணை? பிஐயி தம்பின் குத்திலத். என்ன பாவம் செய்வதற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டுச்சு? யார் குற்றவாளி? அப்ப குழந்தையா? குழந்தை கொல்லப்பட்டதை பற்றி உங்க குடும்பத்தை விசாரி பண்ணலாம். சேலத்தில் இத்தனை பேர் செத்துச்சு, தர்மபுரியில் ஒரு நாளைக்கு 2 போயிட்டு இருக்குது, உசிலம்பட்டில் ஒரு நாளைக்கு 10 போகுது. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? உன்னைய மாதிரி வரதட்சணை வாங்கக்கூடியவன் காரணம் இல்லையா? வரதட்சணை வாங்க மாட்டோன்னு உன்னைய மாதிரி சமுதாயத்தில் இளைஞர்கள் முன் வந்தால் இந்த கொடுமை நடக்குமா?
அப்படின்னு அல்லாஹ் கேட்பான. அவ்வளவு பெரிய கொடுமையான காரியம் வரதட்சணைங்கிறது. வரதட்சணைங்கிற இந்த கொடுமையினால என்ன நினைக்கிற, வரதட்சணை வாங்க அள்ளி கட்டல நினைக்கிறது. அதை மாத்திக்கிறோம். நீ என்ன நினைக்கிறது தெரியுமா, ஒரு பெண் வீட்டார கசைக்கு நம்ம வரதட்சணை வாங்கிட்டோம்னா சுளையா 50 ரூபா கிடைக்குது, சுளையா 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது, சுளையா 40 ரூபாய் கிடைக்குது. இப்படி நீங்க நினைக்கிறீங்க. வாங்கி எத்தனை பேருக்கு நின்றுச்சு? கல்யாணத்துக்கு மறுநாள் நீ கடன்காரன். 1 லட்சம் ரூபாய் வாங்குற டவுரி, அடுத்த நாள் பார்த்தா மளிகை கடைக்கு கடை, ஜவுளி கடைக்கு கடை, பாத்திர கடைக்கு கடை, பந்தல்காரனுக்கு கடை. உன்னை அதை பறக்கத்தெல்லாம் செஞ்சானா? பெண் வீட்டாற்ற வாங்கி உன்னை அல்ல வாழ விட்டானா? அந்த காசப்புறம் நாசமா தான் ஆக்கி விட்டுறான். அதை வாங்கி தொழில் வச்சு முன்னேறி போனேன்னு சொல்றதுக்கு ஒருத்தம் கிடையாது. அப்ப நீ என்ன நினைக்கிற, பெண் வீட்டாற்ற வாங்கினா நல்லா இருக்கும் நினைச்ச. அவன் ஒரு கணக்கு போட்டிருக்கான். அல்ல என்ன கணக்கு, எவன் பெண் வீட்டாற்ற வாங்கலையோ அவனுக்கு நான் அள்ளி போடுவேன். அல்லாவுடைய கணக்கு என்ன, எவன் பெண் வீட்டாற்ற வரதட்சணை வாங்கலையோ அவனுக்கு நான் அள்ளி போடுகிறேன் சொல்லி அல்ல அள்ளி போடுறான். எங்க? சவுதி அரேபியாவுல. சவுதி அரேபியாவுல ரசூலுல்லாஹ் உண்டாக்குன சமுதாயம். மற்ற விஷயத்துல அவன் கரெக்டா இருக்கிறானோ இல்லையோ, இதுல கரெக்டா இருக்கான். இதுல அவன் கேட்க மாட்டான். வரதட்சணை என்று பெண் வீட்டார்ட்ட 10 பைசா அவன் கேட்க மாட்டான். ஒரு அரபி கேட்க மாட்டான். சவுதியில கேட்க மாட்டான், குவைத்துல கேட்க மாட்டான், துபாயில கேட்க மாட்டான், பஹ்ரைன்ல கேட்க மாட்டான், யுஏஇல கேட்க மாட்டான், எந்த அரபு யமன்ல கேட்க மாட்டான், ஈஜிப்ட்ல கேட்க மாட்டான், சிரியாவுல கேட்க மாட்டான், ஈராக்ல கேட்க மாட்டான். என்ன அரபு நாடு இருக்குதோ ஒரு அரபு நாட்டிலையும் பெண் வீட்டார்ட்ட வரதட்சணை கேட்கிற பழக்கமே கிடையாது. வரதட்சணை என்பதற்கு அரபியில சொல்லே கிடையாது. அவ பாத்துக்கிறங்க, எல்லா பாஷையிலும் சொல்லு இருக்குல்லங்க. ஆங்கிலத்தில் டவுரிங்கிறீங்க இல்லங்க, தமிழ்ல வரதட்சணைங்கிறீங்கல்ல, கைக்கூலிங்கிறீங்கல்ல, இந்த மாதிரி வார்த்தை அரபியில கிடையாது. அரபியில சொல்லே இல்லைன்னா எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கான்னு பாருங்க. அவன் வாங்குவதில்லை. வாங்காதவனுக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்தான்னு பத்தி அங்கெல்லாம் என்ன கதை, இங்க வீட்டுக்கு 5 பொம்பளை பிள்ளை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். குமரு அங்கே வச்சிருக்கா, குமர் ஆம்பளை குமரு. ஆமா, அங்க போனீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 5 ஆம்பளை கல்யாணம் ஆகல. ஏன்டா அவளை வசதி இல்லைங்கிறான். எதுக்குடா வசதி? மகர் கேட்கிறான்ல, 5 லட்சம் ரியால் கேட்கிறான்ல, என்கிட்ட இல்லைங்கிறான். ஒரு ரியாலுங்கிற 12 ரூபா, 5 லட்சம் ரியால் 60 லட்சம் ரூபா. ஒரு பொம்பளை அங்க பெத்தான்னு சொன்னா பொம்பளை எவ்வளவு வாங்குறா? என்னைய ஒருத்தன் கல்யாணம் பண்றதா இருந்தா 60 லட்சம் ரூபாய் எண்ணி வைடாங்கிறான். 60 லட்சம் ரூபாய் எண்ணி வச்சாதான் அங்க பொண்ணு கிடைக்கும். அப்ப நம்ம நாட்டுல சொல்லுவாங்கல்ல, 5 பொம்பளை பிள்ளைய பத்தி அரசனை ஆண்டிண்டு, அங்க அந்த கதை கிடையாது. 2 பொம்பளை பிள்ளைய பத்தி ஆண்டி அரசன் ஆயிரும். 1.25 கோடி ரூபாய்ல 2 பொம்பளை பிள்ளைய பத்தாண்டா 1 கோடியே 20 லட்சம் ஆச்சுலங்க. அப்ப அந்த அளவுக்கு அவனை கிடைச்சு போயிருது. அப்ப அந்த மாதிரி போனவன வீட்டுக்கு வீடு ஆம்பளை நிக்கிறான், பொம்பளை ஸ்ட்ராங்கா நிக்கிறான். முடியாது, நீ அம்பன் விட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு எதிர்காலம் இருக்குல்ல, எனக்கு எங்க வருங்கால சேஃப்டி இருக்குடா, மார்க்கம் சொன்ன உரிமையை கூட எனக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மகரை எனக்கு கொடுங்கறா. அடிச்சல ஏழைப்பட்டவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகாம கவர்மெண்ட் மானியம் கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குது. இந்த 5 லட்சம் கல்யாணம் பண்ணிக்கலாம் போட, இந்த 5 லட்சம் கல்யாணம் பண்ணிக்க. அவள்கிட்ட போய் சும்மா மகர் இல்லாம கல்யாணம் பண்ணி சொல்லல கவர்மெண்ட். இவனை கூப்பிட்டு மனு போடு, எதுக்கு நம்ம நாட்டில் கடன் கொடுக்கறான்ல, எது கொடுக்கறான்ல, ஆட்டு பண்ண மாட்டு பண்ணைக்கெல்லாம் கொடுப்பான். அங்க என்ன கல்யாணத்துக்கே கடன் உண்டு. கல்யாணத்துக்கு இளைஞர்கள் மனு போட்டாங்கன்னு சொன்னா மகருக்காக வேண்டி கவர்மெண்ட்ல கடன் கொடுக்கறான். இப்ப கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா, பெண் வீட்டார்த்த வரதட்சணை வாங்காத அந்த சமுதாயத்துக்கு அந்த நாட்டில் போட்டிருக்கான எல்லாம் செல்வம் அறிவுக்கு பொருந்துதா? அந்த நாட்டில் என்ன வளம் இருக்குது? என்ன வளம் இருக்குது? புல் இருக்குதா, நெல் இருக்குதா, ஆறு ஓடுதா, இன்னமாவது ஆப்பிள் இருக்குதா, ஆரஞ்சு விளையுமா, திராட்சை உற்பத்தி ஆகுமா, கத்தரிக்காய் உண்டா, உருளைக்கிழங்கு உண்டா? ஒரு இளவும் கிடையாது. அந்த மண்ணுல என்ன இருக்கும்னா பேரிச்சம்பழம் மட்டும்தான். அந்த மண்ணுல என்ன உற்பத்தி ஆகும்? பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகும். அந்த மண்ணுல சில பகுதிகளில் கோதுமை உற்பத்தி ஆகும். ஒரு ஒட்டகம், ஆடு, மாடு, இது தவிர வேற ஜீவன் வாழ முடியாது. மனுஷன் ஒட்டகம், ஆடு, மாடு, மனுஷன், பேரிச்சம்பழம், கோதுமை, இந்த 6 டாபிக் தான் மொத்தமே. இந்த நாட்டுக்குள்ள இன்னமாவது செல்வம் வரும்னு நம்ம அறிவு ஏத்துக்கிறதா? அறிவு ஏத்துக்கல, அறிவுக்கு பொருந்தல. செல்வ செழிப்பு வர்றாங்க இந்த நாட்டுக்கு வரணும். அவ்வளவு அற்புதமான வளம், அவ்வளவு அழகான மண்ணு, அவ்வளவு எதை போட்டாலும் உற்பத்தி ஆகுது. அவ்வளவு அற்புதமான ஒரு வளமிக்க இந்த நாட்டிற்கு வராத செல்வம்
அந்த நாட்டிற்கு வருது. எங்க இருந்து வருது? இந்த போங்கடா, உங்க கணக்கு வேற என் கணக்கு வேற அல்ல. நீ உன் கணக்கு வேற, நீ தான் புல்லு பூண்டு உட்கார்ந்துட்டு இருப்ப. நான் என்ன பண்ணுவேன்? தோண்டிடுவேன். மண்ணை தோன்றா வருது 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 கருப்பு தங்கம், க்ரூட் ஆயில் அவனுக்கு வருதுங்க. நீங்க என்ன நினைக்கிற? அவனுக்கு நெல்லும் இல்ல, உருளைக்கிழங்கு இல்ல, அவனு சாவ போறாங்க அப்படி நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. அல்லாஹ் என்ன பண்றான்? பொம்பளைகிட்ட வாங்காம நான் தான் பொம்பளை கொடுப்பேங்கிறான. அவனுக்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹ் செய்யற பறக்கத்து. பொம்பளைக்கு கல்யாணத்திலையும் கொடுப்பேன்டா, அதுக்கு பிந்தியும் கொடுப்பேன் அப்படின்னு வாழ்றான. பொம்பளைக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான. அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கறான்? கருப்பு தங்கத்தை கொடுக்கறான். அதுக்கு பேர் கருப்பு தங்கம். கண்ணங்கரேன்னு கூழ் மாதிரி வரும். அதை பிரிச்சு எடுத்தா ஒரு பக்கம் பெட்ரோல், ஒரு பக்கம் மண்ணெண்ணெய், இன்னொரு பக்கம் டீசல், இன்னொரு பக்கம் தாரு, இப்படி எல்லாம் சேர்ந்த கலவைதான் குருடாயில்ங்கிறது. இதை அல்லாஹ் கொடுத்துறான். கொடுத்தா நம்ம போய் அங்க டிரைவரா இருக்கிறவங்க பணக்காரன் அவன் எப்படி இருப்பான்னு பாத்துக்கிறேன். நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தன் போய் அரபிக்கு கார் ஓட்டுறான். அவன் இந்த நாட்டில் வரும்போது பார்க்கணுமே, கையில வாட்சி என்ன, மோதிரம் என்ன, செயின் என்ன, சட்டை என்ன. அவனுக்கு டிரைவரா இருக்கிறவன் பணக்காரனா இருக்கிறான்னா அவன் அல்ல எங்க கொண்டு வச்சிருக்கான். அவன் வீட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி கொண்டு விடுவான. அவன் பணக்காரனா இருக்கிறான். 2 வருஷம் இருந்துட்டு வந்தா ஆளை பார்க்க முடியல, வேற மாதிரி இருக்கிறான். அங்க வந்து ஒட்டகம் வைக்கிறான, அவன் இங்க எப்படி இருக்கிறான். அங்க சர்வர்களை பாக்குறான, அவன் எப்படி இருக்கிறான். தஞ்சாவூர் நாளை பாருங்க, எல்லாம் இந்த வேலை பாக்குறான். எல்லாம் வரும்போது பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் போற மாதிரி வர்றாங்க. அவன்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற நீ இப்படி இருந்தனா அவனுக்கு அல்ல எவ்வளவு அள்ளி போட்டுருக்கான். அல்ல ஒருத்தர் இருக்கான்னு தெரியுதா? அவன் அள்ளி போடுவான்னு தெரியுதா? பொம்பளைகிட்ட வாங்கி நிறைய தெரியுதா? நீ பொம்பளைகிட்ட வாங்காம இருந்தன்னு சொன்னா அவனுக்கு திறந்து விட்ட மாதிரி எல்லாம் திறந்துருவான்ல. இன்னைக்கு என்ன நிலைமை? உலகத்தை ஆட்டுறான். இன்னைக்கு ஒபேக்ல கூட அறிவிச்சு விட்டான். என்ன ஆகுது இன்னைக்கு? அமெரிக்கா அறிக்கை கிடைக்குது. இந்த வாஜ்பாய் தட்டுமாறி நிக்கிறாரு. எதை கூட்டுறது? பெட்ரோல கூட்டுறதா, டீசல கூட்டுறதா, கேஸ கூட்டுறதா? பைத்தியம் முடிச்சு நிக்கிறாங்க. அமெரிக்காவோட பிரச்சனை ஸ்ட்ரைக்கு, லண்டன்ல ஸ்ட்ரைக்கு, பிரான்ஸ்ல ஸ்ட்ரைக்கு. ஆட்டோக்கள் 1 நாள் கழிச்சு ஆட்டோ இந்தியாவில ஓடாது, தார்மாரம் எல்லாம் ஏறுது. உலகத்தையே கைக்குள்ள வச்சு ஒரு ஆட்ட ஆட்டுறான ஒபேக் நாடுன்னு வச்சுக்கிட்டு, கருப்பு தங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் ஏத்துறான். உலகமே அப்படிதான், அவ்வளவுதான். அவன் ஏத்துனா பீப்பாய்க்கு 100 ரூபாய் ஏத்துறா போச்சு, எல்லாம் இங்க தார்மாரம் ஏறி போயிடும். உலகத்தில் அப்படி சாமான ஏறி போயிடும். இப்படி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடத்துல கொண்டு அல்லாஹ் உட்கார வச்சிருக்கிறான. நீ என்ன நினைக்கிற? நீ வாங்கி பணக்காரன் நினைக்கிற. இல்லாதவன்ட்ட ஒரு பெண் வீட்டுல போய் கஷ்டப்படக்கூடியவள்கிட்ட, குடும்ப வாழ்க்கையில ரொம்ப சிரமத்தை மேற்கொள்ளக்கூடியவ, அவதான் அதிக கஷ்டப்படுறா. பிரசவத்துல கஷ்டப்படுறா, பிள்ளைய சுமக்கும் போது கஷ்டப்படுறா, திங்கும் போது கஷ்டப்படுறா. உன்னைய மாதிரி உள்ள எந்த காரியமும் செய்ய முடியல. குழந்தை பெற்ற பிறகு வளர்க்கிற கஷ்டப்படுறா. எல்லா வகையிலையும் சிரமத்துக்கு மேல சிரமத்தை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல போய் நீ போய் கேட்டு பணக்காரன் அவன் நினைக்கிற என்ன நியாயம்? ஓடிப்போ மட்டும் உனக்கு கோபம் வருது. வாங்க மாட்டேன்னு சொல்ல உன மனசாட்சி வர மாட்டேங்குத. நான் வாங்க மாட்டேன், எனக்கு இந்த பிசாத்துக்காக தேவையில்லை. அதையும் சேர்த்து அல்லாஹ் தருவான். அல்லாஹ் வந்துங்க எதுக்கும் கேரண்டி தரல. எதுக்கும் உனக்கு கேரண்டி. தொழுதா பணக்காரன் கேரண்டி இருக்காங்க? குர்ஆன்ல எங்கேயாச்சும் இருக்குதா? இல்ல. நோம்பு வச்சா பணக்காரன் இருக்கா கேரண்டி? இல்ல. உன்னே ஒண்ணு கேரண்டி இருக்கு. எதுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணா செல்வம் ஆக்க வேண்டிய நல்ல கேரண்டி தரான். இயக்கூனு ஃபுகரா யுகனிஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அவர்கள் ஏழைகளாக இருந்தால் கூட தைரியமா திருமணம் செய்யுங்க, என்னுடைய அருளால் செல்வத்தை நான் காட்டுறேன். நீ இல்லை என்றால் பரவாயில்லை, வேற எதுக்கு எல்லாம் கேரண்டி தரல. நீ கல்யாணம் பண்றதுக்கு வாங்காம கல்யாணம் பண்ணி காட்டுறா, உனக்கு அல்லாஹ் தருவான், அள்ளி போடுவான். உனக்கு அவளுக்கு தர ரிஸ்கையும் சேர்த்து உங்களுக்கு தருவான். இந்த நம்பிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல வரக்கூடிய உத்தரவாதம். இந்த உத்தரவாதத்தை பேணி வரதட்சணை வாங்காம இருந்து காட்டு. ஒளியுதான் இல்லையான்னு பார்ப்போம். வரதட்சணை ஒளியும், விபச்சாரம் ஒளியும், எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அப்ப விபச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி இந்த விபச்சாரத்திற்கான வாசல்களை அடைப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இயன்ற அளவுக்கு இந்த கேபிள் மாதிரியான கனெக்ஷன்கள் நிறுத்துங்கள். அதனால ஒரு நன்மை உங்களுக்கு இல்லை. இந்த கேபிள் மாதிரியான கனெக்ஷன் இருக்கிறதுனால பெரிய நன்மையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நம்மள அறியாமலேயே மெண்டலா போய் நம்மள அறியாமலேயே நம்ம கெட்டு போயிருவோமோ என்ற அளவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்குது. இப்ப விளம்பரங்கள் நியூஸ் பார்க்கறதுக்கு பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை கேட்டா, நியூஸ் பார்க்க முடியல, அதுல காட்டுற காட்சிகள் அப்படி இருக்கு. ஒலிம்பிக்னு காட்டுறான், விளையாட்டுன்னு பார்க்க முடியுதா? அதுக்கும் சட்டி தான். அட விளையாட்டுன்னு அது போய் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் ஒரு 2 பொம்பளை காட்டாட்டி அந்த நியூஸ் நிறைவேற மாட்டேங்குது. அப்ப எதை எடுத்தாலும் ஆபாசமா அசிங்கமா போய்விட்ட ஒரு உலகத்துல இதையெல்லாம் பார்த்து நமக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. நம்முடைய வருமானம் பாதிக்கும், நம்ம தொழில் பாதிக்கும், நம்ம சிந்தனை பாதிக்கும், குடும்பத்துல கணவன் மனைவி உறவு பாதிக்குது. வீட்டுக்குள்ள நுழைகிறான்,
காபி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறா, இருங்க சித்தி தொடர் முடியட்டும் அப்படிங்கிற. எப்படி கதை பாருங்க, சித்தி முடியலையா, சித்தி முடிஞ்சாதான் காபி கொடுத்தது காபி. இந்த அளவுக்கு மெண்டலா இருக்குது, நம்ம மாறி போயிருக்கோம். மெண்டலாவே நம்ம அப்படி மாற்றப்பட்டதுங்க. இந்த குடி போதை இருக்கு பாருங்க, போதை பொருளுக்கு மனசு ஆளாவுறான, அதை விட ஒரு அயோக்கியத்தனம், அல்லாவுக்கு செய்யற ஒரு துரோகம் எதுவுமே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, குல்லு முஃப்திரின் வ முஸ்கிரின் ஹராம். எந்தெந்த பொருள் எல்லாம் உனக்கு கேடு விளைவிக்கிறதோ, எந்தெந்த பொருள்கள் எல்லாம் உனக்கு போதை தருகிறதோ ரெண்டுமே ஹராம், தடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய கடுமையான கட்டளை. பன்றிக்கறியை திங்க மாட்டேங்கிற, சாராயத்தை குடிக்கிறேங்கிற, போதை பொருளுக்கு ஆளாவுறங்கிற. இந்த போதை பொருளால வர்ற கேடு என்ன, அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண நினைக்கிறீங்க, போதையினால ஏற்படுற கேடு என்னன்னு கேட்டா, அல்லாஹ் மனிதனை கௌரவப்படுத்தி இருப்பதே பகுத்தறிவுனாலதாங்க. ஆடு மாட்டோட நமக்கு எதனால கௌரவம்? ஒரு மாட்டோட உனக்கு சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. மூளை இருந்தா ஜெயிச்சிடலாம், வேற ஒரு தந்திரத்தை கையாண்டு ஜெயிச்சிடலாம். இந்த உடலை கொண்டு உனக்கு ஜெயிக்கலுமா? ஒரு யானை நிக்க முடியுமா? முடியாது. ஒரு நாய் கூட உனக்கு நிக்க முடியாது. அது உணர்ந்து கழிச்சா நீங்க வந்து கழிக்க முடியுமா? அது முடியாது. ஒரு நாய்க்கு கூட நம்ம ஒரு கம்பு கழிந்து அறிவை பயன்படுத்தி வேற ஒரு சாதனத்தை கொண்டு ஜெயிக்க முடியுமே தவிர, நம்மளுக்கு இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற கௌரவமே எதுதான்? இந்த பகுத்தறிவு எல்லாம் கொடுத்திருக்கான கிரீடம் இதுதான். நீ குடிக்கிறிய, குடிச்ச உடனே பகுத்தறிவை இழக்கிறியா இல்லையா? குடிச்ச உடனே முதல்ல ஏற்படுற விளைவு என்ன? எதனால் நீ மனிதனாக இருக்கிறாயோ அந்த மனிதத்தன்மையை நீ இழக்கிறியா இல்லையா? குடிச்ச உடனே இவ அம்மா இவ தங்கச்சின்னு தெரிய மாட்டேங்குது. குடிச்ச உடனே தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல. குடிச்ச உடனே தெருவுல போற பொம்பளைக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியல. குடிச்ச உடனே நல்லவன் கட்ட வித்தியாசம் தெரியல. குடிச்ச உடனே தான் யாருங்கிறது அவனுக்கு தெரியல. நல்ல அழகா படிச்சவனா இருப்பான், போயிட்டோம். இந்த சனியன்கள்லாம் இதெல்லாம் வாசல் விபச்சாரத்துக்கு நெருங்காதங்கிறாள். அல்ல நெருங்குறதுன்னா இதுதான். இந்த மாதிரி வாசலை திறந்து வச்சு விட்டுட்டு போகுதுன்னு கூத்தடிக்கிறது வேலை இல்லை. இது ஒரு தீமை. விபச்சார தீமை இவ்வளவு போதும் நினைக்கிறேன். வரதட்சணைக்கு இவ்வளவு போதும். அடுத்த தீமை என்ன? இது ரெண்டோட சமுதாயத்தில் பிரமுகரா இருப்பான். ஒரு 50 மில்லி கூட அடிச்சுட்டு வந்தான்னு வைங்க, வரும்பொழுது அப்படி சட்டையை கழட்டுவான், சாக்கடையில் உழுவான், வெள்ளை ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. போயிட்டு வந்தா உளுந்து கிடப்பான், சாக்கடையில ஜட்டியோட கிடப்பான். ஜட்டி போனாச்சு அதுவும் இல்லாம கிடப்பான். இவ்வளவு அசிங்கமா உளுந்து கிடக்குறியடா. இந்த மாதிரி ஒரு நிலைமைய உனக்கு அங்கீகரிக்க முடியுமா? இது உன்னை ஏத்துக்கிறியா? நேற்று வரைக்கும் இப்படி இருந்தியா? எவ்வளவு அந்தஸ்தா எவ்வளவு கௌரவமா இருந்த? நாக்கு குளர்ந்து பேசுறதுதான் மனிதன் சிறந்தவன். பேச தெரியுதா? முதல்ல பேச தெரியல. எல்லாம் 2 தெரியுது அவனுக்கு. மைக்கு பார்த்தா அது 2 தெரியுது. இது பார்த்தா இதை பிடிக்கிறேன்னு இது போய் பிடிப்பான். இங்க இருக்கு மைக்கு பிடிக்க வர்றான், இப்படி போய் எப்படி பிடிப்பான்? ஒண்ணும் இருக்காதுங்க. அப்ப அவனுக்கு மைக்கு 2 தெரியும், எல்லாம் ஆள்லாம் 2 தெரியும். இங்க நிக்கிற கொண்டாடி அங்க போய் பிடிப்பான். இந்த மாதிரி தெரியும். வாயில வர்ற வார்த்தைகள் அசிங்கமா வரும். கொஞ்ச நேரத்தில் அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். ஒரு பைத்தியக்காரன் உளருமான பைத்தியமா வரணும் இல்லையா? ஒரு பைத்தியக்காரன கல்லால் விட்டு அடிக்கிறீங்க, ஏன்? சம்பந்தம் எல்லாம் உளருவான். குடிச்சவன் அந்த மாதிரி உளறத பாக்குறீங்களா இல்லையா? அட பகுத்தறிவுண்டு அல்லாஹ் கொடுத்த அந்த கிரீடத்தை, இந்த கௌரவத்தை, இதனாலதான் மனிதனை உயர்ந்து விளங்குகிறான். இத போய் நாசமாக்குறீங்களா? ஒரு சின்ன ஊர் தான், ஒரு செங்கல் இருக்குங்க, நான் பாத்துருக்கிறேன். ஒரு செங்கல் கிடக்கும், அந்த செங்கலை எப்படி தாண்டுவான் தெரியுமா? இப்படி தாண்டுவான். செங்கல் அவனுக்கு பெரிய இமயமலை மாதிரி தெரியும். கிடக்கிற செங்கல் தான் நான் பார்த்திருக்கேன். குடிச்சவன இந்த செங்கல்களை தாண்டும் போது கையில தூக்கி மடிச்சுக்கிட்டு புரிய தாண்டாங்களாம். அவ்வளவு பெரிய இந்த ஸ்டேஜ தாண்டதுக்கு எவ்வளவு முஸ்லீம் எடுப்பானோ அவ்வளவு பெரிய முஸ்லீம் எடுப்பான். இவ்வளவு பேரும் பார்த்து கேள்வி பண்ணுவோமே, கொஞ்சமாச்சு நினைச்சு பாக்குறோம். நம்ம குடிச்சிட்டு எப்படி எல்லாம் ஆகுறோம். ஒண்ணு வேணாம், ஒரு குடிகாரனை திருத்த நினைச்சீங்கன்னா நான் எல்லா இடத்துலயும் சொல்லிக் கொடுக்கறது ஒரே நாள்ல திருத்தலாம். என்ன செய்யணும்? குடிகாரனை வாட்ச் பண்ணி குடிச்ச உடனே அவன் இந்த மாதிரி வீடியோவில் கவரேஜ் பண்ணுங்க. 1 மணி நேரம் செய்யறத பூரா என்னென்ன பண்றானோ எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணி தெளிஞ்சவன போட்டு காட்டுங்க. அப்படிங்க வாடா, நீ குடிச்சிருந்தீல, நீ எப்படி இந்த தெரியுமாங்க பாரு அப்படின்னு காட்டுங்க. அப்புறம் குடிக்க மாட்டான். அவனே வெக்கப்படுவான். குடிச்சவன் குடிச்ச பிறகு அவன் எந்த நிலையில் இருந்தான் என்பதை தெரிஞ்சு கொண்டான்னு சொன்னா அவனே வெக்கப்படுவான். அவ்வளவு மோசமான ஒரு டேஞ்சரான சமாச்சாரம் குடிங்கிறது. அவன் பதத்தறிவோட போதுங்கிறீங்களா? இல்ல, குடிச்சிட்டு ரூபாய் இழந்துடுறான். 300 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம், 50 ரூபாய்க்கு தான் குடிப்பான். 250 ரூபாய் அடுத்த எடுத்துக்கிடுவான். தெரியாது அவனுக்கு.
250 ரூபாய் அடுத்த எடுத்துக்கிடுவாங்க, தெரியாது. வீட்டுக்குள்ள போவான், எங்க இருவாம்பா அங்க போய் இவன் எங்கே விட்டு வந்து 250 ரூபாய் எங்க அடிக்குமா, அவன் இல்ல மேல அவளை போட்டு அடிப்பான். சின்ன அக்கிரமம் இருக்குன்னு பாருங்க. இந்த குடிங்கிற உறுத்திமையினால பணத்தை இழக்கிறான், மானத்தை இழக்கிறான். இன்னும் சொல்ல போன இந்த குடிகாரன் இருந்தான்னு வைங்க, அவனுக்கு இன்னொரு 50 சேர்த்து விட்டுட்டு இந்த பொம்பளை இன்னொருத்தர் குடிக்குள்ள போகலாம். அதுவும் தெரியாது அவனுக்கு. தன்னுடைய பொண்டாட்டி தப்பா நடந்துகிட்டா கூட அதை கூட அவனால கண்டுபிடிக்க முடியுமான்னா அதையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு மோசமான அளவுக்கு ஆளாயிருவான். தொழில், போக்குவரத்து, ஒரு பத்திரம் இருக்கு, ஒயிட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிடலாமாங்க அவன்கிட்ட. குடிகார பையல்கிட்ட அவனுக்கு சொந்தமான ஒரு சொத்தை என்கிட்ட வித்ததாக கையெழுத்து வாங்கலாம், வாங்க முடியாதா? வாங்கிடலாம். கொஞ்சம் அரை நிதானத்தில் இருக்கும் போதே இன்னொரு 50 வாங்கி தர்றதுல போடு பண்ணா போட்டுருவான். புரிஞ்சு வச்சுக்காத. அவன் சொத்துக்கு நம்ம சொந்தக்காரனா போயிடலாம். அப்ப இந்த குடிகாரனா இருந்தவன் இப்படித்தான் நிறைய இழந்தான். குடிகாரன் சொத்தை இழந்துட்டான்டா, சும்மா இழக்கல. அவன் 1 லட்சம் ரூபாய் வாங்கினதா எழுதி ஏற்கனவே வச்சு அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம். அப்ப குடிகாரன் சொத்தை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், மானத்தை இழக்கிறான், பொண்டாட்டி இழக்கிறான், ஆண்மையையும் இழக்கிறான். குடிச்சா என்ன போயிரும்? ஆன்மை போயிருங்க. எதுக்கு ஒரு ஆம்பளை ஒருத்தர் இருக்கிறான், பேசத்தான் செய்வான், இந்த செக்ஸான வார்த்தைகள் அதிகமா பேசுவான், விஷயம் இருக்காது. அவனுடைய ஆன்மை கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டு போய் அவனுக்கு பொம்பளை தேவை இல்லாம போயிடும். பொம்பளை தேவை இல்லாம போனா வெளிநாட்டுல கிடந்தா என்ன, ஊர்ல கிடந்தா என்ன, என்ன தப்பு வேண்டாலும் விபச்சாரத்துக்கு அது ஒரு காரணம். விபச்சாரத்துக்கு இந்த போதைப் பொருள்கள் அதிகமாக மூழ்குவதனால அப்படிப்பட்ட ஒரு கேடு ஏற்படுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் கண்டிக்கிறான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இந்த போதைப் பொருள்கள் இருக்கிறது ஷைத்தானுடைய வேலை. ஃபஜ்தனிபூஹு, விலகிக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய தெளிவான கட்டளை. அதையோடு தவிர்த்து விடுங்கள், இன்னையோடு விட்டு ஒழியுங்கள். இன்னும் சொல்றேன், எப்படி ஒழிக்கிறது? இந்த கேள்வி கேட்காத. உன்னையெல்லாம் முண்டாக்கூடியவர்கள் ஒழிச்சு காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அச்சம் இருந்தால், மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான்கிற உணர்வு உனக்கு இருந்தால், இதை விடுவதற்கு 6 மாச ட்ரைனிங் தேவையில்லை. அன்னைக்கு உமர் விட்டார். உமருக்கு மேல ஒரு குடியர் வேணுமா? குடம் குடமா குடிப்பாரு. அந்த ஒரு உத்தரவு தான் தூக்கி கடாசிட்டார். குடம் குடமா ஓடுச்சு. படிக்கிறீங்களா இல்லையா? மது பானைகள் மக்கா வீதிகள் எங்கும் ஆராய் ஓடி இருந்து அந்த மாதிரி ஓடுற அளவுக்கு தூக்கி உடைச்சாங்க. ஒரு உத்தரவு தான், விடுங்கள், வேண்டாம், நிறுத்துங்கள். ஒரே ஒரு கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தரவு. இந்த அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு கட்டுப்படுற மனப்பக்குவம் இருந்தா இந்த வினாடியில இப்பவே இந்த செகண்ட்லயே குடிக்கிறத விட முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த போதை என்பதற்கு லிமிட் கிடையாது. கொஞ்சத்துல திருப்திப்படாது. நீங்க சோறு திங்கிறீல்ல, என்ன தின்னுகிட்டு இருந்தாலும் சரி, அந்த அளவு உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அந்த அரைக்கு அப்படி அரிசி தான், அதே திம்பிங்க, அதேதான், அதே போட்டு ஒரு நாளைக்கு டேஸ்டுக்காக வேண்டி பிரியாணி போட்டுக்கிறீங்க. இந்த சாப்பாட்டுல பெருசாவெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்படியே வண்டி ஓடிட்டு இருக்கும். இந்த ஆல்கஹாலுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு அது போதுமானதா தெரியும். அப்புறமேல அதுல போதை வராது. அப்புறம் என்ன செய்யும்? 100 பத்தாது. 100 பத்த மாட்டேங்குது, 150 ஆக்குவோமே. 150 கொஞ்ச நாளைக்கு இழுக்கும். 150 பத்தாம போய் பழகிக்கிற உடம்பு. 150 பத்தாம போய் என்ன செய்யும்? 200. 200 பத்தாம போயிடும். அப்புறம் என்னது? 250, அப்புறம் 500, அப்புறம் லிட்டர் கணக்கு. அப்புறம் இந்த பொருளே சரியில்லடா, இது வயிற்றுல இடம் இருக்கணும்ல. எவ்வளவு குடிப்பாரு அவரு? வயிற்றுல முழு இடத்தையும் அதுக்கு கொடுத்தா கூட அவர் பத்தாது. வயிற்றுடைய மொத்த இடத்தையும் இந்த சாராயத்துக்கே கொடுத்தா கூட போதை ஏற்படுத்த அந்த அளவுக்கு பழகி போயிடும். அவனுக்கு ஆல்கஹால்ல மொத்தமா ஊறி போயிடும். வேற ஏதாவது இருக்குதா? வேற வகைக்கு தேடுவான். வேற வகை என்ன? போடு, பெத்தடி ஊசியை போடு. இது பத்தாத அப்புறம் பெத்தடி ஊசியை போடணும். அதுல கொஞ்ச நாள் வண்டி ஓடும். இது என்னடா இது பத்த மாட்டேங்குது, ஒரு நாளைக்கு 4 போட்டு பத்த மாட்டேங்குது, 5 போடு, 5 பத்த மாட்டேங்குது, 6 போடு, பெத்தடி ஊசி கிடைக்கவும் செய்யாது. அப்புறம் 7 போடு, அப்புறம் 8 போடு. இப்படி போனவர்கள்லாம் எங்களுக்கு தெரியும். இதுவும் பத்தாது. இதுக்கு மேல ஏதாவது இருக்காடா? இருக்கு. ஹெராயின் இருக்குல்ல, ஹெராயின் இருக்கு, நக்கனா போதுமே. அது ஒரு பவுடர். அந்த பவுடர் எடுத்து நாக்கள் நக்கனா போதும், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் விட தாண்டினது. இதை திம்பான். இதை திண்டவன் என்ன ஆகும் தெரியுமா? இதை உச்சகட்டம். இதுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அது இல்லைன்ற உடனே என்ன ஆவான் தெரியுமா? டெய்லி சாப்பிடணும். அது 3 நாள் பழகிட்டா போதும். 4வது நாளைக்கு அது இல்லைன்ற உடனே கையெல்லாம் முறுக்கிக்கிறோம், நரம்பெல்லாம் முறுக்கும், கைகளெல்லாம் உதைக்கும். அதை அந்த போதையை தருவதற்காக வேண்டி எதை கேட்டாலும் தருவான். அந்த 50 காசுக்கு உள்ள அந்த பொருளை தருவதற்காக வேண்டி, இந்தாடா, இந்த அருக்கு பட்டணும், இதை தர்றேன், நீ என்ன தர்ற, என்ன வேண்டாலும் தர்றேன், வீட்டை எடுத்துக்க,
வாசல் எடுத்துக்க, பொண்டாட்டியும் எடுத்துட்டு போ, என் மூலவனை கூட்டிட்டு போ. விளையாட்டுக்கு சொல்லல, இந்த பொருள் அவ்வளவு பெரிய டேஞ்சரானது. அடே நீ எடுத்து வைக்கிறது இந்த பாய்சன்ல நாக்கெடுத்து வைக்கிறிய, இது உனக்கு நீ குடிச்சவனுக்கு தெரியும். நீ ஆரம்பத்தில் இருந்த அளவு குடிக்கிற, ஏறிட்ட லிமிட்ல ஏறி இருக்கிற, அதே அளவு உன்னால நிக்க முடியுமா? முடியாது. 50 100 200 பொருளை மாத்திட்டே இருப்ப. இப்படியே போய் 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 என்ன ஆகும்னு கேட்டா, அந்த ஹெராயினுக்கு அடிமையாகிற நிலைமை வரும் பொழுது ஒண்ணும் இருக்காது. நரம்பலாம் அப்படி ஒண்ணுமே இருக்காது, உடம்புல எதுவும் இருக்காது. ஒரு ஆம்பளை அவனை சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா வேலை செய்ய முடியாது, மூட்டை தூக்க முடியாது, மிஷின் ஓட்ட முடியாது, சம்பாதிக்க முடியாது. இப்படி சோர்வா உட்காந்துட்டே இருப்பான். இந்த பேய் இறஞ்ச மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நீ குடிக்காம இருக்கிறவன் எப்படி உழைக்கிறானோ அப்படி உனக்கு உழைக்க முடியுதா? குடிக்காம இருக்கிறவன் எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறானோ அப்படி உனக்கு இருக்க முடியுதா? இது எல்லாத்துக்கும் மேல இதயத்தை எல்லாம் அரிச்சு, அதுல வேற கேன்சர் வருங்கிறாங்க. இதயத்துல கேன்சர் உண்டாக்கும் புற்றுநோய், இவ்வளவு சனியனை உண்டாக்கக்கூடியத அதை குடிச்சு நாத்தம். எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த நாற்றத்தை எப்படி குடிக்கிறாங்க? ஒரு பெரிய நறுமண வீசினாலும் பரவாயில்லை, கிட்ட குடிச்சவன் கிட்ட நிக்க இல்லை. நமக்கு குடிச்சுட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா இந்த பாடையை முதல்ல சைக்கிள்தான், இதை போய் குடி, சாக்கடையை குடிக்கிறோம், அதை குடிக்கிறோம் ஒண்ணுதான். இதை குடிச்சு புட்டு மூளை இழந்து, அறிவை இழந்து, உடம்புடைய சக்தி இழந்து ஒண்ணும் இல்லாம போற இடம். நீ மனித பிறவியா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லாம மிருகப்பிறவியை விட கேடகட்டவனா போறிய. இந்த செயல் உனக்கு தேவையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இதனால என்ன ஏற்படும்? குடும்பம், கோத்திரம், பொண்டாட்டி, புள்ள, சொத்து, சுகம் எல்லாத்தையும் இழந்து, அவனையும் இழந்து ஒன்றுமற்ற எலும்பு கூடாக நடமாடக்கூடிய நிலைமையில அவன் ஆளாகிறான். எத்தனையோ ஊர்கள்ல இந்த போதை பத்தலன்னு சொல்லி அது அறிமுகமாகல. ஒண்ணு திருப்பூர்ல பொட்டன அறிமுகம் ஆயிடுச்சா? பொட்டன ஆவல. எவனாவது ஒரு சமூக விரோதி பொட்டணத்தை கொடுத்து அறிமுகமாக்கிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். க்ளோஸ் திருப்பூர். வீரம், அது தியாகம், அது உணர்ச்சி எல்லாம் போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அப்படி நடமாடும் பிணங்கள் சொல்லுவாங்க இல்லையா, பிணங்களாக நல்ல வேலைக்கு வரல உங்க ஊர்ல. அந்த போதை ஹெராயின் காரணம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணியில தப்பிச்சுக்கிறங்க. எந்தெந்த ஊர்ல தண்ணி பழக்கமும் இருந்து இந்த ஹெராயின் உள்ள நுழைஞ்சிச்சோ தண்ணி வியாபாரம் படுத்துரும். அப்புறம் ஹெராயின் வியாபாரம், ஹெராயின்ல வீழ்ந்தான்னா அதோட கதை முடிஞ்சிருச்சு. இந்த தண்ணி அடிச்சவனுக்கு இந்த ஹெராயினுக்கு உடனே அடிமையாயிருவான். அது ரொம்ப தேவையா இருக்கும் அவனுக்கு. அந்த நேரத்தில் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அந்த நேரத்தில் விருப்பமானதா இருக்கும். அந்த நேரத்தில் அது பெரிய தேவாமிர்தமா தெரியும். சும்மாவே தருவான். முத நாளைக்கு சும்மா தருவான். அவன் நக்கி பாப்பாரு, ஆஹா போட்டா என்னடா 200 300 தேவையில்லை, ஓடுறா பாட்டில ஓடுறா, எல்லாம் தேவையில்லைன்றான். இதுக்கு வந்தான்னு வைங்க, எல்லாம் காப்பாத்திக்கிட்டான். உங்க ஊர்ல உன்ன அந்த ஹெராயின் பைத்தியக்காரங்க வரல, அந்த சமூகம் இருந்து நுழையல, அதனால தண்ணியோட நிக்கிறீங்க. தண்ணி மட்டும் தானா? வேற போதெல்லாம் இருக்குதா? அப்படின்லாம் இருக்கா? கஞ்சாவெல்லாம் இருக்கா? பெத்தடின் வந்துருச்சா? பெத்தடின்லாம் வந்துருச்சான். பெத்தடின் வந்துருச்சுன்னா அடுத்தது அதான், தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வந்துருவாங்க. அதனால இப்ப மேடையில் வேற போட்டு சொல்லியாச்சு இந்த ஊர்ல இல்லன்னு. எவனா ஒருத்தர் இறக்குமதி பண்ணாலும் பண்ணிடுவான். இல்ல இந்த உடனே அவ திருப்பூர் நல்ல மார்க்கெட்டு, இறக்குமதி பண்ணலாம். இன்னையில இருந்து இந்த மதுபானத்தில் விடுபடுங்க. அது ஒரு இப்படி வளர்ந்துகிட்டே போகும். திருப்தி அடையாது. சோத்துல திருப்தி அடைகிற மாதிரி, குடும்ப வாழ்க்கை திருப்தி அடைகிற மாதிரி, டிரெஸ்ல திருப்தி அடைகிற மாதிரி இந்த விஷயத்துல திருப்தி அடையவே முடியாது. இது ஒரு ஹராம், இது தவிர்த்து கொள்ளணும். இது பெரிய பாவம் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு முக்கியமான விஷயம், மதுபானம். அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டா, தற்கொலை பத்தி சொன்னாங்க. தற்கொலை வரதுனால ஏற்படுங்கிற ஒரு விஷயம். இன்னொரு குணத்தை தற்கொலை சொல்ல வேண்டியிருக்கு. சர்வ சாதாரணமா தற்கொலை பண்றாங்களே, தற்கொலை பண்ணுவது என்ன பாவம் விளங்க மாட்டது. இஸ்லாத்துலங்க 3 விஷயத்துக்கு நிரந்தரமான நரகம் இருக்குங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மற்ற தப்புகள் செய்யலான்னு வைங்க, அவன் செஞ்சிட்டு அல்லாஹ் நான் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான். கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுப்பி சொர்க்கத்துக்கு போயிடுவான். 3 பாவம் செய்தவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாசம் கூட கிடைக்காது, நிரந்தர நரகம். அதுல ஒருத்தன் யார் தெரியுமா? ஒரு மூமினை கொல்லக்கூடியவன். மூமினை கொல்லக்கூடியவன் அடுத்தவனை கொல்றது மட்டும் அர்த்தம் இல்ல. உமை யக்துல் மூமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாவுஹு ஜஹன்னமு காலிதன் ஃபீஹா. எவன் ஒருத்தன் ஒரு மூமினை கொல்லுகிறானோ அவனுக்கு கூலி நரகம் தான், அதில் நிரந்தரமாக இருப்பான். குர்ஆனுடைய வசனம். ஒருத்தன் ஒரு ஆளை கொல்றான்னு சொன்னா அதுக்கு பரிசு என்ன? நரகம், பர்மனன்ட், நிரந்தர நரகம். எப்படி சிறுக்கு வச்சா நிரந்தர நரகமோ அதே மாதிரியான
நிரந்தர நரகம். நிரந்தர நரகம் அர்த்தம் வழங்குதா? அல்லாஹ் என்ன செய்வான்னா, சில பாவம் செய்தவனை பிடிச்சிட்டு போய் நரகத்துல போடுவான். போட்டுட்டு அதுலயே போட்ட மாட்டான். இவன் செஞ்ச பாவத்துக்கு இது போதும் அப்படின்னு நினைச்ச உடனே இங்க வாடான்னு சொர்க்கத்துல போட்டுவான். கொஞ்ச நாள் நரகத்தை அனுபவிச்சவன் பிந்தி சொர்க்கத்துக்கு வந்துருவான். எல்லா மூமியும் சொர்க்கத்துக்கு வந்துருவான் கடைசி நேரத்துல, சிறுக்கு வைக்காம இருந்தா. ஆனா கொலை செஞ்சான்னு வைங்க, அவன் நரகத்துக்கு தான் போவான். ஒரு காலத்துல சொர்க்கத்துக்கு வர முடியாது. இது கொலைக்குத்தான குர்ஆன்ல இருக்கு, தற்கொலைக்கு இல்லையே நீங்க சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவன் ஒருத்தர் போர்க்களத்துல காயம்பட்டுறாரு. காயம்பட்டவன அந்த காயத்தை தாங்க முடியாம அவர் தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்துறாரு. உசுர தியாகம் பண்ண போனவர் போர்க்களத்துல. அப்படி போனவர் வேதனை அதிகமாயிருச்சு, சாவு வரல, வேதனை தாங்க முடியாம கூட கஷ்டப்படுறவன் சொல்லி இந்த கருணை கொலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே சாவடிச்சிருவாரு. வேதனை தாங்காம போர்க்களத்துக்கு போனவர், உண்மையான சஹாபி. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, எவன் ஒருத்தன் இந்த மாதிரி குத்தி கொண்டு சாவுகிறானோ அவன் நரகத்துல காலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா, நரகத்துல எப்படி இருப்பான்னா என்றென்றும் நிரந்தரமாக பெர்மனன்டாக அங்கே கிடப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தற்கொலைக்கெல்லாம் கேட்கு. அப்ப அடுத்தவனை கொலை செஞ்சாலும் சரி, ஒரு மூமின் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிட்டாலும் சரி, அது எப்படிப்பட்ட பாவம்? இஸ்லாத்திலே எடுத்து வெளியே போனா எவ்வளவு பெரிய பாவமோ, அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லி மார்க்கத்தை விட்டு வெளியேறினால் எவ்வளவு பெரிய பாவமோ, அதுக்கு எவ்வளவு பெரிய நரகம் கிடைக்குமோ, அதே மாதிரியான பாவம் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனாலதான் யார் யாருக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா ஜனாஸா தொழுது இருக்கிறாங்க, தற்கொலை செஞ்சவனுக்கு மாட்டேன்ட்டாங்க. தற்கொலை செஞ்சு ஒரு ஆள் இறந்துருவார், சஹாபி, நல்ல மனுஷன், ஒரு சஹாபி தற்கொலை பண்ணி இறந்த உடனே தொழுகை கூப்பிடுவாங்க, ஜனாஸா தொழுகைக்கு. தொழுவிக்க மாட்டேன், நரகத்துக்கு போறாள், ஏன் தொழுவிக்கணும்? பர்மனன்ட் நரகம் ஆயிடுச்சு. அவருக்கு போய் மன்னிப்பு கேட்டாங்க, எடுபட போதா? எடுபட போறதில்லை. பர்மனன்ட் நரகம்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு தொழுவிக்க மறுத்துட்டாங்கன்னு சொன்னா, மூமினான பெண்கள் யாபத்துல வச்சுக்கிறங்க, கல்யாணம் ஆவலைங்கிற காரணத்துக்காக வேண்டி, புருஷன் கொடுமைப்படுத்துறாங்கிற காரணத்துக்காக வேண்டி, ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்த காரணத்துக்காக வேண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்ற பழக்கத்தை அதிகமாக்கி வச்சிருக்கீங்க. முடிஞ்சு வச்சு கதை, நிரந்தர நரகத்துக்கு ரிசர்வ் பண்றீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இஸ்லாத்துல தீர்வு இருக்குது. புருஷன் கொடுமைப்படுத்துறானா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. குடும்பத்துல பிரச்சனையா இப்ப தொடர்பு கொள்ளுங்க. எந்த சைடுல வருதோ அந்த அக்கிரமம் தடுத்து நிறுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அப்படி செய்யணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரியான தற்கொலை முடிவுல மட்டும் இறங்கிறாதே பாவா. திருடுறதை விட, கொள்ளையடிக்கிறத விட, ஒரு வகையில பார்த்தா விபச்சாரம் செய்யறதை விட தற்கொலை பண்ணுனா முடிஞ்சது கதை. அதோட அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை. நேர நரகம், கடைசி வரைக்கும் நரகம், நிரந்தர நரகம், பர்மனன்ட் நரகம். இப்படியான ஒரு பாவத்தை தயவு செய்து எந்த கட்டத்திலும் செய்யாதீங்க. மன உறுதியோடு நின்று பேஸ் பண்ணணும், நெஞ்சுறுதியோடு நின்று அந்த அக்கிரமத்தை சமாளிக்கணும். கடைசி வரைக்கும் சமாளிக்கிற அளவுக்கு அல்லாஹ்ட சவாப் இருக்குது. சாணி போடுற வாங்கி குடிக்கிறது, அரளி வரையை அரைச்சு கரைச்சு குடிக்கிறது, அற்பமான காரியத்துக்காக சாவுறது, செத்து அறுத்து கந்தரகோலம் பண்ணி அவன் போட்டு நாசப்படுத்தி கடைசியில அந்த பாடியை கொண்டாந்து தர்றது, இதுக்கெல்லாம் இடம் வச்சிடாதீங்க. எல்லாம் போட்டு கொதருவாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரளி விதையை அரைச்சு குடிச்சீங்கன்னா ஆகிரத்துல ஒரு பக்கம் தண்டனை. சும்மா எல்லாரும் முழுசு அவுத்து போட்டுட்டு உன்னை அறுத்து எல்லாத்தையும் குடைஞ்சி உடம்ப இந்த அளவுக்கு அப்புறம் தான் பாடி வரும். இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலைமைய எந்த கட்டத்திலையும் ஒரு மூமின், மறுமையை நம்பக்கூடிய மூமின், சொர்க்க நரகத்தை நம்பக்கூடிய மூமின், அல்லாஹ் மறுமையினால் நம்பக்கூடிய மூமின் செய்யவே மாட்டான். இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா எந்த வரதட்சணையே காரணமா இருக்கட்டும், தற்கொலைங்கிற முடிவுக்கு மட்டும் வராதிங்க. பெரிய பாவம், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அவ்வளவு பெரிய குற்றம். அதே மாதிரி அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? ஒண்ணு ஷிர்க், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ரெண்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்ட்ட கேட்கறது அவுலியாவே முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ்ட்ட கேட்கறத செத்து போனால்ட்ட கேட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்ட்ட கேட்கறத உசுரோட இருக்காட்ட கேட்டா முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்ட்ட கேட்கறது என்கிட்ட கேட்டா முடிஞ்சு போச்சு. நிரந்தர நரகத்துக்கு வேண்டியதான். இது ஒரு பெரிய பாவம். ரெண்டாவது கொலை, தற்கொலை, அதுவும் அந்த பாவம். மூணாவது என்ன தெரியுமா? ஒரு மூமினை நரகத்தில் கொண்டு இழுத்து செல்லக்கூடிய கொடுமையான காரியத்தில் ஒண்ணு வட்டி. வட்டியை பொறுத்தவரை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வட்டி வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்கிறார்கள். டிக்ளேர் பண்றவாடா, எவன் வட்டி வாங்குறானோ என்ன செய்யறான்?
அல்லாஹ்வுக்கு எதிராக போருக்கு பிரகடனம் செய்கிறான், போருக்கு ரெடிங்கிறான் அர்த்தம். வாடா சண்டைக்கு, அல்லாஹ்வுக்கு எதிரான சண்டை செய்ய தயார்னு அர்த்தமா அல்லாஹ் சொல்லிக்காரான். இன்னல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டி சாப்பிடக்கூடியவன் இருக்கிறானே, இவன் எப்படி மறுமையில எழுவான்னு கேட்டா, அந்த சைத்தான் பீடித்தவனை போல, ஒரு போதையில் ஆழ்ந்தது போல, அந்த மாதிரி தனி அடையாளம் மறுமையில இவனுக்கு மட்டும் மாறியா வருவான். அப்ப நம்ம பேய் மாதிரி என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். இவன் யாரு? மேப்படியா வட்டி வாங்கி தின்றவன். வட்டி வாங்கி தின்றவனுக்கு மறுமையில தனி அடையாளம் எல்லாம் கொடுப்பான். கொடுத்து நரகத்துல தள்ளுவான். தள்ளுனா எப்படி தள்ளுவான்? இதோட தொலைஞ்சு போட நரகம் கடைசி வரைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவம். மூமின்கள் இந்த மூணுல கவனமா இருக்கணும். மத்த பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான். தற்கொலை கொலை செஞ்சிடாதீங்க, சிறுக்கு வச்சிடாதீங்க, வட்டி பக்கம் நினைச்சு கூட பார்க்காதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதஹு குல்லுஹும் சவா. வட்டியை வாங்குறவன், வட்டியை திங்கிறவன், திங்க கொடுக்கிறவன், சாட்சியா இருப்பவன், அதை எழுதி வைக்கிறவன், எல்லாரையும் அல்லாஹ் லஅனத்து செய்கிறான். எல்லாரும் பாவத்தில் சமமானவர்கள் தான். வட்டிங்கிறதுல வாங்குறவன் மட்டும் பாவி இல்ல, வட்டி கொடுக்கிறிய கொண்டு போய் நீனும் பாவி என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு இந்த வட்டி திருப்புரை பொறுத்த வரைக்கும் பணத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அங்கிங்கனாதபடி எங்குமே நிறைஞ்சிருக்குது. தௌஹீதுன்னு சொல்லி வட்டி வாங்குறான், வட்டி கடன் வாங்குறான் தொழிலை பெருக்கிறதுக்கு. 1 லட்ச ரூபாய் தொழில பெருசாக்கணுமா, அதுக்காக வேண்டி 1 லட்ச ரூபாய் வட்டி வாங்குறது. உனக்கு எப்ப மார்க்கத்தில் நிர்பந்தம் கேட்ட நிர்பந்தம் 1 லட்சத்தை 2 லட்சம் ஆக்குற நிர்பந்தமா, 10 லட்சத்தை 20 லட்சம் ஆக்குறதுக்கு போய் நிர்பந்தமா, 20 லட்சத்தை 40 ஆக்குறதுக்கு போய் நிர்பந்தமா? நிர்பந்தம் என்ன? அது வாங்காட்டி செத்து போயிருவேன் நிர்பந்தம். நிர்பந்தம் எது? நான் இருக்கிறேன் இப்ப செத்து போயிருவேன். வட்டிக்கு தான் ஒருத்தன் தர தயாரா இருக்கலாம். கடன் கேட்கற தரமாட்டேங்கிறாங்க, பிச்சை கேட்கற தரமாட்டேங்கிறாங்க, வேற என்னென்னமோ கேட்டு பார்க்கறாங்க தரமாட்டேங்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு? வட்டிக்கு 50 ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறாரு. இதை வாங்கி திண்டா தான் நான் பிழைக்குவேன், இல்லைன்னா செத்து போயிருவேன். இப்ப எனக்கு ஹலால். இந்த ஒரு நேரத்தில் மட்டும் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ஹலால் ஆகும். பன்றி ஹலால் ஆகும், நாய் ஹலால் ஆகும், செத்து போன ஆடு ஹலால் ஆகும், எல்லாம் ஹலால் ஆகும். இவன் நிர்பந்தத்திற்கு ஆளாகி விடுகிறானோ அவன் மீது எந்த குற்றமும் இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். இது நிர்பந்தம். நீ எதுக்கு வட்டி வாங்குற? செத்து போற நிலையில வாங்குறியா? அழகா தொழில் பண்ணிட்டு இருக்கிறான், அதை போய் வட்டிக்கு பணத்தை வாங்கி பெருசாக்குறாங்களாம். அப்ப இது என்ன நியாயம்? முஸ்லிம் சொல்லிட்டு நீ வட்டி வாங்கலாம், இது பெரிய அல்லாஹ்வுக்கு எதிராக போர் செய்யலாமா? வாங்குறவருக்கு என்ன கொடுக்குறான்? வட்டியை தொழிலா செய்யறவன் எதை நம்பி வர்றான்? உன்னை மாதிரி ஏமாளிக்கு போய் வர்றான். இஸ்லாத்துல என்ன இருக்குது? எந்த லேவாதேவியா இருந்தாலும் கடனாத்தான் கொடுத்துக்கிறோமே தவிர வட்டி அடிப்படையில் உள்ள கொடுக்கல் வாங்கல கூண்டோடு ஒழிச்சு கட்டின ஒரு மார்க்கம். கம்யூனிஸ்ட் நாடுகள்லையும் வட்டி கிடையாது, இஸ்லாமிய நாடுகள்லையும் வட்டி கிடையாது. செத்தா போயிட்டாங்க, அந்த நாட்டு மக்கள் முன்னேறாமையா போயிட்டாங்க, அந்த நாட்டினுடைய பொருளாதார நாசமாக போச்சு. இல்ல, வட்டி வாங்குற காரணத்தினால பலவித கொடுமைகள் நடக்க சமூகத்துல மனிதாபிமானம் எடுபட்டு போச்சு. எந்த அளவுக்கு? தகப்பனார் ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க, மருந்து வாங்கணும் 1000 ரூபாய் மருந்து வாங்கணும். இந்த 1000 ரூபாய் கேட்டா எவனும் தரமாட்டேங்கிறாங்க. வட்டி சும்மா இது வட்டி கொடுக்கலாம், சும்மா இது கொடுக்க. அப்ப மனிதாபிமானமாக உதவி செய்யற இடத்துல எல்லாம் வட்டி வட்டி வாங்குற கதை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. நீ வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணு சொன்னா அந்த வட்டி கட்ட வேண்டியதையும் பொருள் மேலதான வைப்ப. பொருளாதாரத்தினுடைய விலை ஏறுமா இல்லையா? பொருளுடைய விலை 100 ரூபாய் சொந்த பொருளை தயாரிச்சு அடக்கமாகும். நீ வட்டி கடன் வாங்கி தயாரிச்சா 110 ரூபாய் அடக்கமாயிரும். அப்ப மக்களுக்கு எல்லா மக்களையும் சேர்ந்து சுரண்டோம் வட்டி வாங்குறதுனால. அப்ப வியாபாரம் தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்கே தவிர ஒரு உழைப்பு செய்யாம பொருளை கொடுத்துட்டு மாசத்துக்கு மாசம் இவ்வளவு தா, இதுக்கு பேர் வட்டி. இதை ஒரு சர்வ சாதாரணமா முஸ்லீம் செய்யறான். ஹாஜியார் வட்டிக்கு வாங்குறாரு, ஹாஜியார் வட்டி கொடுக்கிறாரு. ஜமாத் தலைவர் சில ஊர்கள்ல இன்னைக்கு பேப்பர் கூட கட்டிங்க பார்த்தேன். உங்க ஊர் பக்கத்துல கோபிச்செட்டிப்பாளையம் பள்ளியாசல்ல வட்டிக்கு கடன் வாங்கி பள்ளியாசல் கட்ட போறாங்களா? பேப்பர்ல போட்டிருக்காங்க, வட்டிக்கு கடன் வாங்கி பள்ளிவாச கட்டுறதுக்கு வட்டி கடன் வாங்குறாங்க. இவன் என்னத்துக்கு இந்த பள்ளிவாச இது? பள்ளிவாச கட்டுறதுக்கு வட்டி கடனுங்க. அவன் வட்டிக்கு நாங்கள் கடன் வாங்கி பள்ளிவாசல கட்டுவோம் ஜமாத் தலைவர் சொல்லி பேப்பர் கட்டிங் சொன்னா ஒருத்தர் கொடுக்குறாரு இன்னைக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம இதா போயிட்டோம்? பேங்குக்கு பள்ளிவாச கட்டடத்தை வாடகை கூடுறாங்க. எத்தனையோ ஒரு ஜமாத்துகள்ல பேங்குங்கிறது வட்டி வட்டி தொழில் நடத்தக்கூடிய இடம். நல்லா தெரியுது, வட்டி தான் நடக்க போகுது, வட்டி லேவாதேவி தான்.
அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் வாடகைக்கு விடுறாங்க. பள்ளிவாசல்ல பேங்க் நடத்திக்கிறங்க, வட்டி கடை நடத்திக்கிறங்க. அப்ப நீங்க துணை செஞ்ச குற்றம் வராதா? எல்லாரும் சமம் தாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல வரமாட்டீங்களா? அப்ப இந்த பாவத்தை ஜமாஅத்துல செஞ்சாங்கன்னா எல்லா மக்களுக்கு அதுல பங்கு வராதா? இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு வட்டிங்கிறது. அப்ப வட்டிங்கிறது நிரந்தர நரகத்தை தரக்கூடியது, சமுதாயத்தை பாதிக்கக்கூடியது, மனிதாபிமானத்தை எடுக்கக்கூடியது, மனிதன்கிற முறையில் கொடுத்த உதவி செய்வோமே அந்த உதவி அளிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா தனிப்பட்ட முறையில் அந்த வட்டி வாங்குறானே அவனுக்கு எந்த நன்மையுமே செஞ்சு கிடையாது. வாங்குவான். இது பொருள் 10 பவுன் நகை, 10 பவுன் நகைக்கு 35,000 ரூபாய் ரேட்டுன்னு வைங்களேன். 35,000 ரூபாய் நகை கொடுத்தா எவ்வளவு தருவான் வட்டி? எவ்வளவு தருவான்? 20,000 ரூபாய் தருவான், பாதி தருவான். 35,000 ரூபாய் நகையை நம்ம கொடுத்தோம்னா வட்டி கடைக்காரன் எவ்வளவு தருவான்? கல்லு கில்லு அதெல்லாம் இருக்குது, 20,000 ரூபாய் வாங்கிட்டு போமா. 20,000 வாங்கிடுவோமா? இவன் சம்பாதிக்கிற காசையெல்லாம் வட்டிக்கு தான் கட்டிக்கிட்டு இருப்பான். 20,000 ரூபாய்க்கு வட்டி வீட்டுக்கு சோறு திங்க இயலாது, வட்டி தான் கட்டுவான். சமயத்துல சோத்துக்கு தேவைப்பட்டு கல்யாணம் வந்துடும், கட்ட முடியாது. 20,000 ரூபாய்க்கு வாங்கினதுக்காக வேண்டி 22 போகும், 22 கட்டி போடுவான். அப்புறம் 24 போகும், 24 கட்டி போக விடுவான். 30,000 35,000 நோட்டீஸ் அனுப்பிடுவான். நீங்கள் கொடுத்த நகை மூழ்கி விட்டது. மூதை 20,000 ரூபாய்க்கு பாதி நகை வித்து நீ சரியான புத்திசாலியா இருந்தா 35,000 நகை கொண்டு ஒருத்தனை கொடுக்காம இத பாதியை வித்து பாதியை கையில வச்சிருந்தா உனக்கு பாதி மிச்சமா இருக்கும்ல. இந்த மாசம் வட்டி கொஞ்ச நாள் கட்டுனீங்க, அதையும் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு பாதி வாங்கிருக்கலாம்ல. அப்ப எவ்வளவு கிறுக்கலாக்கலான்னு பாருங்க. நம்மள வட்டி நீ வாங்க வீட்டை கொண்டு அடமானம் வச்சு வட்டிக்கு 10 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள வீடு, இந்த வீட்டை கொண்டு அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்குற எவ்வளவு? 2 லட்ச ரூபாய். அதன் முடிச்சு வச்சுக்காது. 2 லட்ச ரூபாய் வாங்குவாரு. இவர் என்னமோ அல்லாஹ் மறந்து பரக்கத் நினைச்சுக்கிட்டு வாங்கிறது. 2 லட்ச ரூபாயும் கட்ட இயலாது, அதுக்கு வட்டியும் கட்ட இயலாது. வட்டிக்கு வட்டி, அப்புறம் வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி. 1 வருஷம் தான் ஆகும். நோட்டீஸ் போட்டுவான். என்ன போடுவான்? நீங்கள் என்னிடத்தில் அடகு வச்ச ரூபாய் மூழ்கி போய் அது 12 லட்ச ரூபாய் ஆகிவிட்டது. அதனால உங்க பில்டிங் ஏலம் விட போறோம். அதை எடுத்து ஏலம் விட்டு நாங்க வட்டிக்கு எடுத்துக்கிறோமா? முடிஞ்சு வச்சுக்கத. ஏலம் விட்டு அவனே எடுத்து போயிடும். முடிஞ்சு. ஏன்டா 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ரூம் வச்சுட்டு போயிடலாம்ல, ஒரு பாதியை விற்கலாம்ல. 10 லட்சத்துக்கு வித்து ஒரு 8 லட்சம் கூட வாங்கலாம்ல. ஆனா விக்கிறது என்ன நினைக்கிறான்? பொருளை விக்கிறது பாவம் நினைக்கிறான். வித்தா எப்படி போகும்? மூதேவி இது இல்லாட்டி வேற. இது நினைக்க சாதாரண ஒரு கணக்குங்க. இது இல்லன்னா இப்ப என்ன வேற எடுத்துட்டு போறது இப்ப என்ன அப்படி நினைக்க மாட்டேங்கிறான். இதான் இருக்கணுமா, இதான் எனக்கு வேணும், பத்திரமா வச்சுக்க, நான் பாதி காசை கொடு, நான் வட்டி கட்டுறேன், எல்லாம் போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? வட்டி வாங்கக்கூடியவன் ஒன்னான ஒரு மூடனா இருக்கிறான். நீங்க வட்டி வாங்குறதுக்கு பதிலாக எவ்வளவு சிரமம் வரட்டுமே, கால்வாசி வித்து பாருங்க, அல்ல உங்களுக்கு பறக்கச் செய்வான். முக்காவாசி மிச்சமா இருக்கும். அந்த கால்வாசியை உங்களால் வாங்க முடியும், சொந்த உழைப்புல வாங்க முடியும். வாங்காட்ட கூட அல்ல பறக்க. என்ன சொல்றேன்? அல்லாஹ் கேரண்டி வர்றான் குர்ஆன்ல, அஹல்லல்லாஹு யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். வட்டி வாங்குனீனா அழிஞ்சு நாசமா பண்ணணும். வட்டியை கொண்டே வாங்குறியே, நீ நினைக்கிற நம்ம 2 லட்சம் வாங்கி கட்டி அது 8 லட்சமா? அவன் கேரண்டி எல்லாம் தரல. எதுக்கு தரல? கல்யாணம் பண்ண உன பணக்காரனாக்கு வாங்குறான, அப்படி எல்லாம் சொல்லல. யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிக்கிறான். யுர்பி ஸதகாத், தர்மமாக கொடுத்தால் அதை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டியை அல்லாஹ் அழிப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறதுனால நீங்கள் ஒரு எந்த கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு போர் செய்யற இந்த காரியத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையான பண அளவுக்கு பாதியை வித்துருங்க, கால்வாசியை வித்துருங்க. அந்த அடிப்படையிலான ஒரு சமூக அமைப்பு உருவாகணும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சுட்டி காட்டணும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தா, ரசூலுல்லாஹ் உண்டாக்குன அந்த பைத்துல் மால் முறை குறைஞ்சபட்சம் அது இருந்தா வட்டி இருக்க முடியாது. உங்க ஊர்ல இருக்காங்க பைத்துல் மால் இல்லையா? நம்ம செய்யறங்க. இஸ்லாமிய முறையில ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள்ட்ட ஒழுங்கா வசூலித்து அதை ஒழுங்கான முறையில் விநியோகம் பண்ணுவதற்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா வட்டியை ஒழிக்க முடியும். அது இல்லாம வட்டி இல்லா கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு தனி நிறுவனத்தை உண்டாக்கு இருக்குது, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வட்டி இல்லாம பாதிக்கப்படுறவன் ஆத்திர வசத்துக்கு வாங்குறான் இல்லங்க, அவனே வட்டிக்கு வாங்க போக விடுறீங்க. அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு அமைப்பு இல்லாதனால வட்டிக்கு வாங்க போறான். ஒவ்வொருத்தரும் 100 ரூபாய் வாங்க, 100 ரூபாய் இங்க வந்திருக்கிறவங்க சேர்த்து எவ்வளவு பெரிய தொகை. அதை வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கடனா கொடுக்கலாம்ல, வட்டி இல்லாம. பொருளை வாங்கி வச்சுட்டு கொடுங்க, சும்மா கொடுக்க வேணாம். இல்லன்னா கட்டுறதுக்கு மனசு வராது. ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு கொடுங்க, வட்டி இல்லாம கொடுக்கலாம்ல.
2 வருஷத்துல கண்டிப்பா திருப்பணும்னு போட்டு கொடுங்க, இல்லன்னா வித்துட்டு உனக்குள்ள அசல தருவோம்னு சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரியாக நம்ம செய்தோம்னு சொன்னா இந்த சமுதாயம் வட்டிக்கு போற தடுக்க நம்ம கடமை இருக்கு, சமூக கடமை இருக்கு. சும்மா பயான் பண்ணிட்டு போனா சரி வராது. வட்டி இல்லாத அமைப்பை உருவாக்கி பேரணாம்பட்டு வடார்காடு மாவட்டத்தில் அங்க வட்டியே கிடையாது, மார்வாடெல்லாம் மூட்டை கட்டி ஓடி போயிட்டாங்க. என்ன காரணம்? அங்க உள்ள மக்கள் எல்லாம் யோசிச்சாங்க, நம்ம மக்களை எப்படி வட்டியில விழ வைக்கிறது அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய் திரட்டினாங்க. யாரா இருந்தாலும் சரி ஒரு பொருளை கொண்டு கொடுத்துட்டு வட்டி வாங்கலாம், எந்த பொருளா இருந்தாலும் சரி இதை கொடுத்துட்டு வாங்கலாம், கடன் வாங்கலாம். 100 ரூபாய் பொருளா 75 ரூபா வாங்கிக்கும், 75 ரூபா கொடுத்து திருப்பி வாங்க, வட்டி வந்து வேணாம், 75 ரூபா கொடுத்து திருப்பி வாங்கிக்க. இந்த பொருள் வச்சுக்கிறியா எவ்வளவு பேரும் அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 75% வாங்கிக்க. அந்த மாதிரி கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டானவுன வட்டி இல்லை, வட்டியில சமுதாய மூழ்களை பரக்கத்தெல்லாம் செய்யறான். வாணியம்பாடி மக்கள் அவங்க பைத்துல் மால் உண்டாக்கி அதுல சக்சஸ் ஆயிட்டு வந்திருக்காங்க. சென்னையில் ஒரு பகுதியில் நடக்குது. இந்த திருப்பூர்ல சின்ன எவ்வளவு பண்றீங்க அந்த மாதிரி வட்டியில்லா கடன் செய்யறது இல்ல, ஜக்காத்து மட்டும் சொல்லிக்கிறீங்க. ஜக்காத்து வச்சு அப்ப கொடுத்துருவீங்களே, வட்டி இல்லா கடனுக்குன்னு ஒரு பைத்துல் மால் உண்டாக்கணும் என்னங்கிறான். எல்லாத்தையும் வாங்க நன்கூட அதுக்கு கடனா வாங்க, வட்டி இல்லாத கடன் கொடுப்பதற்காக வேண்டி ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கி அதன்படி நம்ம நடந்தால்தான் அதை ஒழிக்க, வெறும் பயான்ல ஒழிக்க முடியாது. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, அப்ப நான் ஆஸ்பத்திரி கூட என்ன பண்ணுவான் சொல்றது வந்துங்க ஈஸி. அதுக்கு இன்னொரு மாற்று வழி சொல்லாம சொன்னோம்னா நடக்காது. அப்ப ஆஸ்பத்திரியில 2000 மருந்து வாங்கணும், அப்ப என்ன செய்வான்? பயான் பண்ணா சரியா, ஒரு பயான் பண்ண அப்ப முடிச்சிருவானா, ஹதீஸ் சொன்ன அப்ப முடிச்சிருவானா, என்னப்பா அடை மருந்து வேணும்னா என்ன சொல்ற பணம் இல்லையா? அந்த அந்த காரியத்துக்காக நீங்க செய்யுங்க. பெரிய பெரிய தொழிலுக்கு பண்ண வேணாம். ஆத்திர அவசரத்துக்கு வர்றான் பாருங்க, சேலை கொட்டி பாம்பு கொட்டி மருத்துவத்துக்கு ஒரு அவசரமான காரியத்துக்கு இந்த மாதிரியான காரியங்களுக்கு கூட வட்டி இல்லாத கடன் வாங்க முடியுதா? இந்த சமுதாயத்தில் வாங்க முடியுதா? ஜமாத்துல வாங்க முடியுமா? எந்த பள்ளிவாசல்ல தருவாங்களா? இல்ல, தரணும். பள்ளிவாசலுடைய வேலை அது, ஜமாத்துகளுடைய வேலை அது, ஜமாத்துகளுடைய வருமானத்துக்கு பயன்படணும். எந்த ஜமாத்துல தர்றாங்க? ஒரு ஜமாத்து தர்றது இல்ல. சமூகத்தை பற்றி ஒருத்தர் நினைக்கலன்னா நீங்க நினைங்க, அது ஒண்ணு உண்டாக்குங்க. வட்டி இல்லா கடன் சும்மா சொற்பொழிவுனால ஒழிக்க முடியாது. வட்டி இல்லா கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இன்ஷா அல்லாஹ் உருவாக்குங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க. அதுலயே உங்களுடைய காரியங்களை கொடுத்து வாங்கிக்கிறீங்க. எந்த கட்டத்திலையுமே இந்த வட்டியில போய் மூழ்கிறாதீங்க. கடைசியாக இன்னொரு தீமை, சுட்டி காட்டின தீமை எல்லாத்தையும் சொல்லணும்ல, ஒரு கதமமா போச்சு, ஒரு தலைப்பா இல்லாம இல்லையா, பரவாயில்ல. இன்னொரு தீமை என்ன? உங்க சமுதாய கொடுமையில உங்க ஊர்ல ரொம்ப இருக்குதான் இது. இது ஹாஜியாருக்கு கூட வெக்கம் இல்லைன்னு சொன்னாங்க. இது சூது, சூதாடுறதுங்க. அதாவது சூதாடுறது பாருங்க எவ்வளவு கிறுக்கன்னு பாருங்க. உழைத்து சாப்பிட வேண்டிய ஒருத்தன் இந்த சூதாட்டம் என்னைக்கு இறங்குறானோ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. இன்னும் சொல்ல, இந்த லாட்டரி எடுப்பாங்க, லாட்டரிக்கு எடுத்திருக்கான ஒருத்தன் கிட்டத்தட்ட 20 வருஷமா எடுப்பான். 20 வருஷமா அவன் லாட்டரி எடுத்த காசை எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு 20 லட்சம் ரூபா இருக்கும். அவ்வளவு எடுத்திருப்பான், உழுந்திருக்காரு. அப்ப இந்த குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு போய் நாசமா போறாங்க. லாட்டரி ஒரு சூது. உங்க ஊர்ல என்ன சூது? சீட்டு விளையாடுறது, ரம்மியாது. என்ன அளவு ரம்மிங்கிறாரு, ரம்மி விளையாடுறது. அப்ப இந்த சீட்டு ஆடுறது யாருக்கு இருக்கு? ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து லாட்ஜில் ரூம் போட்டுலாம் விளையாடுற அளவுக்கு, அதுக்குன்னு ஒரு கிளப்பு வைக்கிற அளவுக்கு சூதாட்டம் பண்றீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாராயத்துக்கு அடுத்தபடியாக இதுதான் சொல்றான். அந்த அரபு நாட்டு மக்கள்கிட்ட உங்கள்ட்ட மாதிரி இருந்துச்சு. இன்னமல் ஹம்ரு, போதை பொருள்களும், ஒல் மைசிரு, சூதாட்டமும், ஒல் அசுலாமும், அம்புகளை வைத்து குறிபார்ப்பதும், ஒல் அன்சாபு, சிலை வணக்கமும், ரிஜிசும் நம்மளை செய்தான், சைத்தானுடைய செயலு. கொஞ்சம் தனி புகுண்டு அல்ல கட்டளையிடுறான். எந்த ஆயத்துல குடிக்காதீங்கன்னு அல்ல கட்டளையிடுறானோ, எந்த ஆயத்துல மதுபானத்தை விட்டு விலகுங்கள் என்று கட்டளையிடுறானோ, அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூதாட்டத்திலிருந்து விடுபடுங்கள், குர்ஆனுடைய கட்டளை. அப்ப குர்ஆனுடைய கட்டளை ஹராம், செய்யக்கூடாது. எந்த விதமான சூதாட்டம் உழைத்துதான் சாப்பிடணுமே தவிர இந்த சூதாட்டம் என்பது எந்த வகையிலும் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, 10,000 ரூபாய் கொண்டு போறீங்க, உட்கார்ந்து 2 சீட் அப்படி ஆடினவன ரூபாய் விட்டுறீங்க, என்ன பாடுபடும்? இந்த 10,000 ரூபாய் எதிர்பார்த்து உங்க வீட்டில் இருக்கிற ஜீவன்கள், உங்க வீட்டில் இருக்கிற குமர்கள், உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், அவர்களுடைய எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய ஒரு பெரும் தொகையை ஒரு செகண்ட்ல விட்டுட்டு வந்து நிக்கிறீங்கள. ஒரு செகண்ட்ல ஒருத்தர் அடிச்சிட்டு போறான, அதை யோசிச்சு பார்க்க வேணாமா? எவ்வளவு பெரிய பாரத். இந்த சீட்ல இழந்துட்டு தற்கொலை செய்ய எத்தனை பேரு? இன்னும் சொல்ல போனா இந்த வரதட்சணை சமாச்சாரம் இருக்க, அதுக்கெல்லாம் கூட இது ஒரு காரணம். இந்த சூதாட்டத்தில் இழந்துட்டு போய்
மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாம இருக்கான். சூதாட்டத்தில் இறந்துட்டு போய் தற்கொலை செஞ்சுக்கிட்டவன் இருக்கிறான். சூதாட்டத்தில் இறந்துட்டு போய் பொம்பளை தாலி அறுத்துட்டு வந்தவன் இருக்கிறான். வீட்டுல வச்ச நகை அள்ளிட்டு வந்தவன் இருக்கிறான். இந்த சூதாட்டம்ங்கிறது அந்த புராண இதிகாச காலத்துல பொண்டாட்டியை வச்சுதான் சூதாடினான்னு கேள்விப்பட்டோம். சூது அப்படிப்பட்டதுதான். என்ன செய்வான் தெரியுமா? சூதுங்கிறது தண்ணி மாதிரி தாங்க. 2 ஆள் இணைச்சு சொல்றான். செய்தான் வேலை இருக்குன்னா எப்படின்னு கேட்டா 100 ரூபாய் விளையாடுவான். தோத்துருவானா அவனுக்கு மனசு கேட்காது. எடுத்தே தீரணும்னு சொல்லி இன்னொரு 100 ரூபாய்க்கு அங்கே கடன் வாங்குவான். 200 ரூபாய்க்கு ஆடுவான். 200 ரூபாய்க்கு போயிருமா? சரி அல்லா காப்பாத்தான்னு போயிட வேண்டியானே. போக மாட்டான். 100 ரூபாய் 300 ரூபாய். அப்புறம் அதுவும் போயிருமா? இன்னொருத்த வருவான். 500 ரூபாய் இருந்தா கொடுங்களேன். அதையும் போடுவான். என்ன விட்ட இடத்துல இருக்கிறாங்க. எந்த இடத்துல விட்டாங்களோ அங்கதான் எடுக்கணுமா? இது விளையாட்டுக்கு சொல்லல. இந்த சூதுங்கிறது இப்படி உங்களை கொண்டு போயிருக்கா இல்லையா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுல வை இதுல வைந்து வைராஜ வைமானுவோம். இந்த இது வச்சு விளையாடுவானுங்க. தெருவுல சூதாட்டம் விளையாடுவாங்க. சின்ன பிள்ளைல இந்த பெருநாளைகள்லாம் காசு தருவாங்க. அதை கொண்டு போறது அதுல வை இதுல வை அம்புட்டு வச்சு விட்டுருவோம். அதுல வை அழுதி வைப்போம். கிடைக்காது. இதுல வை இது போயிடும். எல்லாம் வச்செல்லாம் விட்டா போயிடும். அப்ப இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். இது பெரிய ஆளா போனாலும் இது இருக்குதா இல்லையா? அவன்கிட்ட சூதுன்னு இறங்கின பிறகு 100 ரூபாயில ஆடணும்னு உட்காருவான். கண்ட்ரோலா 100 ரூபாயில நம்ம முடிச்சுட்டு வந்துடணும். கண்டிப்பா இருக்க முடியாது. 100 ரூபாய் போன உடனே எப்படியாச்சும் எடுத்து தீரணும்னு சொல்லி என்ன செய்வான்? 200, அப்புறம் 300, அப்புறம் 400, அப்புறம் வாட்சி, அப்புறம் மோதிரம், அப்புறம் செயின், அப்புறம் சட்டை எல்லாத்தையும் கொடுப்பான். அப்புறமேல எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு ஒன்னும் இல்ல வாங்க வழி இல்லைங்கும் போது திரும்பி வருவான். கடைசியில சண்டை சச்சரவு வெட்டு குத்து. இது தேவையா? இது ஒரு தொழிலா? இப்படி நம்ம அறிவை மயக்கி கொண்டு போய் உழைத்து சாப்பிடுறதுக்கு அல்ல வழியை தந்திருக்கிறான். அது அல்ல அனுமதிச்சிருக்கிறான். அதுல எந்த ஒரு மன ஊசலாட்டமும் இல்ல. இப்படியான ஒரு நிலையில உன் காசை கொண்டே விட்டு பாவியாவுறிய, எதிர்காலத்தை பாழாக்கிறிய, எதிர்காலத்தை நாசமாக்கிறிய. இதுல என்ன செய்யறான்? ஹாஜியார் செய்யறாராம். இத ஜமாத்து தலைவர் செய்யறாராம். ஜமாத்துக்கு வழிகாட்டி செய்யறாராம். பெரிய பெரிய பெருமோர்கள் செய்கிறார்களாம். இன்னும் சொல்ல போனா தௌஹீதுன்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் செய்கிறார்களாம். எனக்கு வந்த தகவல். அவ தௌஹீது பேசிக்கிறவா சிறுக்கெல்லாம் செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, சூதாட்டம் மட்டும் செய்யலாம். அட எந்த அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான போதை பொருளை, அந்த அல்லாஹ் தான் அதே இடத்துல இதை ஹராமாக்குறான். போதை பொருளை எந்த இடத்துல ஹராமுகிறானோ, சிலை வணக்கத்தை எந்த இடத்துல ஹராமுகிறானோ, அதே வசனத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூதாட்டத்தையும் ஹராம் என்று சொல்றான். அதனால சூதாட்டம்ங்கிறதும் இந்த சமுதாயத்தில் உழைச்சு சாப்பிடுங்க. உழைச்சு சாப்பிட்டா அல்லாஹ் பரக்கத் செய்வான், முன்னேறலாம். சூதாட்டத்தை நம்புனீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல தொந்தரவு, எல்லாத்தையும் இழப்பீங்க. கடைசியில இருக்கிற அம்புட்டம் இழந்து நாசமாயி ஒண்ணுமில்லாம போயிருவீங்க. இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் தலைவிரிச்சு ஆடக்கூடிய நிலையில இந்த திருப்பூர் இருக்குது. நான் அறிந்த வரையில மனசை விட்டு சொல்றேன், இதெல்லாம் எந்த ஊர்லயும் நான் இவ்வளவு கேள்விப்படல. முஸ்லிம்கள் இருக்கிற ஊர்கள்ல நான் அறிஞ்ச வகையில எந்த ஊர்லயும் இப்படி மூழ்கி போன மதுபானம், இப்படி சூதாட்டத்தை இருப்பான். ஊருக்கு 2 பேர் இருந்து ஆச்சரியமா இருக்கும், ஊருக்கு 3 பேர் இருந்து ஆச்சரியமா இருக்கும். இந்த திருப்பூர் மாத்திரம் ஏன் இப்படி எனக்கு புரியவே இல்லை. அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ்வுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறதுக்கு முன்னாடி உங்களை இவ்வளவு தீமை அதிகமா போன அல்லாஹ் சும்மா விட மாட்டான். உலகத்துல கணக்கு தீப்பான். அல்லாஹ் கணக்கு தீக்கிறதுக்கு பெரிய பெரிய படைகள் அனுப்ப வேண்டியதில்ல. இப்படின்னா போதும். அல்லாஹ் கணக்கு தீக்கிறதுக்கு ஒரு ஆட்டினா போதும், முழு கொட்டி போயிடலாம். அவ்வளவு தீமை மலிஞ்சு ஆடுது. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஒரு தீமாட்ட அல்லாஹ் விட்டுருவான், 2 தான் விட்டுருவான். இந்த திருப்பூர் நகரத்தை பொறுத்தவரை நான் அறிந்த வரைக்கும் இந்த சமூக தீமை எல்லாம் சேர்ந்து கோர தாண்டவம் ஆடுது. யார்கிட்ட ஆடுது? எந்த சமுதாயம் திருத்த கடமைப்பட்டிருக்கிறாங்களோ அந்த சமுதாயத்தில் ஆடுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை எல்லாம் காப்பாற்றணும், நம்மளையும் காப்பாற்றணும். இந்த மாதிரி தீமைகள்ல இருந்து விடுபடுங்க. விடுபடுவதற்காக உழைங்க. தெரிந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு போதனை செய்யுங்க, அறிவுரை சொல்லுங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த ஒரு முன்மாதிரி திருப்பத்தை ஏற்படுத்திய ஊராக இந்த ஊர் இருக்கணும். திருப்பத்தை ஏற்படுத்தின நிலையில இருந்து அந்த மாதிரி பேருக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி திரும்பி போய் கிடக்குறீங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அதாவது தங்களின் கொள்கை அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ், எனவே இஜ்மா கியாஸ் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதற்கு நீங்கள் குர்ஆனில் நேரடியாக ஆதாரம் காட்ட முடியுமா? நீங்கள் சொல்லும் ஆதாரம் குர்ஆனிலோ
புகாரியிலோ அல்லது முஸ்னது சிகாவிலோ இருக்க வேண்டும். அதை இப்பொழுது சொல்ல வேண்டும். எங்களுக்கு கியாசு தாவீல் தேவையில்லை அப்படின்னு வரதட்சணை வாங்கலாம் என்றும் சொல்லவில்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, குர்ஆன்ல நேரடியா எல்லாம் சொல்லி இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. குர்ஆன்ல அநியாயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு அநியாயம் விளங்குறதுக்கு ஒரு பெரிய பாரதூரமான ஆராய்ச்சியோ பெரிய தாவீல போய் படிக்க வேண்டிய ஆராய்ச்சியோ தேவை கிடையாது. அநியாயம் செய்யக்கூடாது குர்ஆன்ல இருக்கா. அது போகுங்க, ஒரு விஷயத்தை சொல்றது இருக்குல்ல, சொல்றது ரெண்டு வகை இருக்கு. இப்ப ஒரு பிச்சைக்காரன் வர்றான், பிச்சைக்காரன்ட்ட பிச்சை போடுன்னு அவன்கிட்ட சொல்றேன். பிச்சை போடு என்று சொல்வது அவன்கிட்ட எடுக்காதுன்னு சொல்வதை விட கடுமையான வார்த்தை. நீ அவனுக்கு குடுன்னு சொன்னா அவன்கிட்ட எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். பெண்களுக்கு அவர்களுக்கு சொந்தமான மகரை கொடுங்கள்னு சொன்னா அதை வழங்கலையா? யாருக்கும் வழங்கலையாது, எல்லாருக்கும் வழங்குது. அப்ப நம்ம இன்னொன்னு விளங்கிக்கிறேன், கியாசு இஜ்மாவு இதெல்லாம் இஜ்மாலாம் ஏத்துக்கிறதான். கியாசுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்களே, அப்படி ஒரு சட்டமா சொல்லக்கூடாது. குர்ஆன்ல உள்ளது நேரடியாக சொல்லக்கூடிய செய்திகளும் குர்ஆன்ல இருக்குது. சில விஷயங்கள் சிந்தித்தால் விளங்கக்கூடிய வகையில் இருக்கும், அதுவும் குர்ஆன்ல இருக்குது. இன்றைக்கு அறிவியல் விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம், சந்திர மண்டல பயணத்தெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் குர்ஆன்ல நேரடியா இருக்காது. ஆய்வு பண்ணுனா அது விளங்கும். ஆய்வு பண்ணக்கூடாது நாங்க சொல்றோம், குர்ஆனை சிந்திக்கணும் தானே சொல்றோம். குர்ஆனை நேரடியாக சொல்லக்கூடிய எப்படி குர்ஆனுடைய கட்டளையோ அதே மாதிரி குர்ஆனை சிந்திக்கும் பொழுது விளங்கக்கூடியதும் குர்ஆனுடைய கட்டளை என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படிதான் எல்லா விஷயமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தான் குர்ஆன்ல சொல்லக்கூடிய பல அறிவுரைகளுக்கு எதிராக வரதட்சணை சினிமா கூடாது குர்ஆன்ல இருக்கா? நான் கேட்கிறேன், சினிமா கூடாது வரதட்சணை வந்து கேட்டிருக்காரு. நான் சொன்னதுல சினிமாவும் ரொம்ப சொல்லியிருக்கிறேன். சினிமா கூடாது குர்ஆன்ல இருக்கு. சினிமாங்கிற வார்த்தை இருக்கா? சினிமாக்கு அரபில என்ன வார்த்தை? எல்லாம் கிடையாது. சினிமாக்கு சினிமான்னு தான் சொல்லுவோம். அப்ப சினிமாங்கிறது குர்ஆன்ல கிடையாது, ஹதீஸ்ல கிடையாது. என்ன இருக்குது அதுல என்னென்னலாம் காட்டுறான் அதெல்லாம் கூடாதுன்னு இருக்குல்ல, தனித்தனியா கூடாதுன்னு இருக்குல்ல. தனித்தனியா கூடாதுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் சேர்த்து ஒண்ணா வச்சோம்னா அதுவும் கூடாதுதான். அதாவது மூத்திரம் கூடாது, மழை கூடாது, சாக்கடை கூடாதுன்னு சொல்லிட்டு மூணையும் கலந்து வச்சு கொடுமா, அப்புறம் கலந்து வச்சு புது பேர் வைக்கிறான், அது கூடுமா? அது மாதிரி வரதட்சணை கூடாதுன்னா அது விளைவுகள் என்ன, தீமைகள் என்னென்ன ஏற்படுது? தற்கொலை நடக்குது, ஓடி போறது நடக்குது, வசதி இல்லாம பிச்சை எடுக்கிறது நடக்குது, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, நம்ம கஷ்டப்படல, வாங்குறதுக்கு நியாயம் இல்லைன்னு அறிவுக்கு தெரியுது. அப்ப அறிவுக்கு தெரிந்திருக்கக்கூடிய அநியாயம் செய்யாதுன்னு குர்ஆன் சொல்லுது, நீ விடுன்னு சொல்லுது. இதுல இருந்துலாம் விளங்கல என்ன விளங்க கூடாது எந்த இடத்துலயும் சொல்லலையே. அவங்களும் ஒத்துக்கிறாங்க வரதட்சணை வாங்க கூடாது. குர்ஆன்ல நேர காட்டணுமா, ஹதீஸ்ல நேர காட்டினா இதுன்னு சொல்லவே இல்லை. இது எங்கேயும் வாசிச்சது கிடையாது. எல்லாம் நேரவே குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல நேரவே எல்லாம் இருக்கு நாங்க இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. குர்ஆன்ல ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு மேலோட்டமா, ஒன்னு வந்து அவங்களுக்கு சொல்ற பாஷையில சொல்றாங்க, மன்சூக்கும் மஃபூஹும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு நேரடியான பொருள், அதுல இருந்து விளங்கப்படுற பொருள், ரெண்டுமே குர்ஆன்ல உள்ளதுதான். அதுல இருந்து விளங்கினா அது அதனுடைய அர்த்தம் தான், அது வேற ஒன்னுடைய அர்த்தம் கிடையாது. அதனால வந்து இதுல வந்து குழப்பம் ஒண்ணும் கிடையாது, குர்ஆன்ல இருக்கத்தான் செய்யுது. அப்படி பாத்தீங்கன்னா அதே தானா? சரி, இன்னொன்னு கேட்டிருக்கிறாங்க, அது ஒரு பாயிண்ட் தான். ஒரு ஹதீஸ் இருக்குது, துன்கஹுல் மரஅத்துல் அர்பஈன், ஒரு பெண் வந்து 4 நோக்கங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். அதுல மாலிகா பணத்துக்காக வேண்டி, ஒலி ஹசபிகா பாரம்பரியத்துக்காக வேண்டி, ஒலி ஜமாலிகா அழகுக்காக வேண்டி, ஒலி தீனிகா மார்க்கத்துக்காக வேண்டி மணமுடிக்கப்படுகிறாள் இருக்குது. அப்ப மாலிகா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்ப மனத்துக்காக வரல, அதுல இருந்து என்ன செய்யலாம், பண கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்ற. ஹதீஸ்ல என்ன இருக்குதான், பணத்துக்காக பெண் கல்யாணம் முடிக்கப்படுறான்னு சொன்னதுனால காசு கல்யாணம் பண்ணலாம்னு வழங்குதுல, டௌரி வாங்கலாம்னு வழங்குதுல, அப்படிங்கிற கருத்துப்படதான் அந்த ஹதீஸ்ல கேட்டிருக்கிறாங்க. இது வந்து அந்த ஹதீஸ்ல பாதிகளுக்கு பதில் இருக்குது. அதுல கடைசியா என்ன இருக்குன்னா, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், 4 நோக்கங்களுக்கு கல்யாணம் செய்யப்படுறா, ஆனா நீ வந்து தீனுடைய கல்யாணம் பண்ணி வெற்றி அடைந்துகள், மத்த 3 வெற்றி இல்லைன்னு அதுல இருக்கு ஹதீஸ்லயே. உலகத்து நடக்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல இந்த 4 நோக்கத்து கல்யாணம் நடந்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல இத்தனை சமுதாயம் இருக்குது, காசு கல்யாணம் பண்ணுவான், பாரம்பரிய இதுக்கு பண்ணுவான், அழகுக்காக பண்ணுவான், நன்னடத்தையை பார்த்து பண்றவன் இருப்பான். நீ என்ன செய்ய வேண்டும் கடைசியா சொல்றாங்க, அதையும் விட்டுறீங்க. அந்த ஹதீஸ்லயே காசுக்கு துணுக்க ஒண்ணுதான் இருக்குது, மனம் செய்ய வேண்டும் இல்ல, மனம் செய்யப்படுகிறாள் இருக்குது. துணுக்க ஒண்ணு என்ன அர்த்தம்? மனம் செய்யப்படுகிறார். ஒரு பெண்ணு 4 நோக்கத்திற்கு கல்யாணம் செய்யப்படுகிறாள், படுறது நெசம். நாம என்ன செய்யணுங்கிற வழிகாட்டு இருக்குது.
தீனுடையவளை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக் கொண்டு சொல்வதில் இருந்து அந்த மூணையும் பார்க்க கூடாதுங்களா? அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் காட்டின வழிகாட்டு